We are live. Okay, thank you. எல்லாருக்கும் வணக்கம். On behalf of Nagarattar Physicians of North America and International and Nagarattar Health Club, உங்கள் எல்லாரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலக நகரத்தார் மருத்துவர் சங்கமும் உலக நகரத்தார் ஆரோக்கிய மன்றமும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. My name is Dr. Palniappan. I serve as the president of Nagarattar Health Club and Nagarattar Physicians of North America and International. இந்த ஆர்கனைசேஷனுக்கு தலைவராக பணியாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாருடன் இணைந்து இந்த ப்ரோக்ராம்ஸை கொண்டுட்டு வரதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ப்ரோக்ராம் ரெண்டு ப்ரோக்ராம். அதுல மெயின் ஓமைக்ரான் தான். ஓமைக்ரான் இஸ் த மெயின் ப்ரோக்ராம். அது இப்ப ஓமைக்ரான் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் இது போன மாதிரி தெரியுது, திருப்பி வருது, இது எப்ப போகும் அப்படின்னு எல்லாரும் அதுதான் நம்ம எல்லாத்தோட நினைப்போம். அதுதான். ஸோ இது உலகளாவிய பேண்டமிக் லெவல்ல இருந்து எண்டமிக் லெவலா மாறப்போகும் காலம் ரொம்ப தூரத்துல இல்லை. இட் ஷுட், தட்ஸ் அவர் ஹோப். ஸோ இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த ஓமைக்ரான் வெரைட்டி ஒரு பெரிய லெவல்ல வேர்ல்டு வைடு இப்போ இந்த வேரியன்ட் தாக்கிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ வி வாண்டட் டு கம் அப் வித் திஸ் ப்ரோக்ராம். பலருடைய வேண்டுகோளுக்காக வி வாண்ட் டு கம் அப் வித் திஸ் ப்ரோக்ராம் அபவுட் த பூஸ்டர், அதை சம்மந்தப்பட்டதெல்லாம். வி ஹாவ் டாப் ஆஃப் த லைன் வேர்ல்டு லெவல்ல ஸ்பெஷலிஸ்ட் நம்ம நகரத்தாரில் 3 பேர் இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட மாடரேட்டர்ஸ் 2 பேர் அதை தொகுத்து வழங்குறவங்க இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமோட மெயின். 90 மினிட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷம் எதிர்பார்க்கிறோம், 1.5 மணி நேரம். ஸோ இது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி. நம்ம கேள்விகள் பல பேர் வேர்ல்டு வைடு உலகளாவிய லெவல்ல இருந்து நிறைய பேர் கேள்விகள் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு பதில சொல்ல போறோம். நீங்க சாட் செக்ஷன்லயும் யூடியூப் சாட் செக்ஷன்லயும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுல நீங்க கேட்கிற கேள்வியை முடிந்த வரைக்கும் நாங்க அதை பேனலிஸ்டுக்கு அனுப்புறோம், டாக்டர்ஸ்க்கு அனுப்பிச்சு அதுக்கும் பதில் சொல்ல ட்ரை பண்றோம். ரெண்டாவது ஒரு 40 நிமிஷத்துல we are going to have a break, ஒரு இன்டர்வல். அதுல ஒரு 10-15 நிமிஷம், about 15 நிமிஷம் என்பிஎன்ஏவும் பிரபல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம மதுரையில இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட என்பிஎன்ஏ கொலாபரேஷன்ல போறோம். சேரிட்டபிள் கொலாபரேஷன். கண் பார்வை பார்வை இழப்பு தடுப்பு சம்பந்தப்பட்ட கொலாபரேஷன் இது. இதுல சர்வீஸ் அண்டர் பிரிவிலேஜ்டு நகரத்தார்ஸ் அண்ட் நான் நகரத்தார்ஸ் உங்களுக்குலாம் சர்வீஸ் பண்றதுக்காக இந்த கொலாபரேஷன். அதை இன்னைக்கு லான்ச் பண்ற ப்ரோக்ராம் ஒரு 15 நிமிஷம். அப்புறம் திரும்ப நீங்க போயிட வேண்டாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் கேள்வி பதில் பகுதி கண்டினியூ ஆகும் ஓமைக்ரானை பத்தி. ஸோ அதுதான் இன்னைக்கு ப்ரோக்ராமோட ஒரு பேசிக் பிளான். இப்போ ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் த மாடரேட்டர்ஸ், தொகுப்பாளர்களை. 2 பேர் இன்னைக்கு தொகுப்பாளர்கள் இருக்காங்க. மருத்துவர்கள் சைட்ல இருந்து மருத்துவர் டாக்டர் அருண். இவங்க ஹீஸ் அ ஜீரியாட்ரிஷியன், சீனியர் சிட்டிசனுக்கான ஸ்பெஷலிஸ்ட். மியூட் ஆயிருக்காங்க. கேக்குதா? இப்ப கேக்குது. Okay, I'm not sure if a beginning la start another. So I'm going to start back all over again. So sorry about that glitch. நடுவுல தான் மியூட் ஆச்சு. சரி, இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். Introduction. Okay. Yeah, moderators. Okay, moderators. I would like to introduce the moderators. Dr. Arun மருத்துவர் அருண். He is a geriatrician and he is from New Jersey. அவங்க one of the moderators from NPNA side. அப்புறம் நகரத்தார் ஆரோக்கியம் என்ற சைட்ல இருந்து குளோபல் சேர்மன் இன்ஜினியர் ராகவன். ஸோ மருத்துவ நீங்க ஹெல்த்துக்கு சர்வ் பண்றதுக்கு மருத்துவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இன்ஜினியராகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஹீஸ் த சேர்மன் ஃபார் தி குளோபல் நகரத்தார் ஹெல்த் கிளப். அவங்க ஹீஸ் ஒன் ஆஃப் த மாடரேட்டர். இன்னைக்கு பேனலிஸ்ட் 3 பேர் இருக்காங்க, ஃபைன் பேனலிஸ்ட். டாக்டர் முத்தழகு, ஷீ இஸ் ஆல்சோ த ப்ரொஃபஸர். அவங்க விரிவான இன்ட்ரோடக்ஷனை டாக்டர் அருணும் டாக்டர்
அருண் கொடுப்பாங்க. தென் அவங்க she is here today. She is again முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், she was the first person to receive the vaccine. அது வந்து பரீட்சை சமயத்துல இருக்கையிலேயே, டெஸ்டிங் சமயத்துல இருக்கையிலேயே அவங்க தைரியமா போட்டுக்கிட்டவங்க. ஒரு ஒரு நகரத்தாருங்கிற முறையில வந்து ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் தட் அபவுட் ஹர். நம்மளோட பெண்மணியில ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டவங்க, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அன்னபூர்ணி இன்னைக்கு இருக்காங்க. she is a pediatrician, குழந்தைகள் நல நிபுணர். she is from Texas, Houston. மூணாவது வந்து we have டாக்டர் ஜெயந்தி. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்றாங்க. She is a hospitalist and she grew up in Singapore and she is now living in Boston with her husband. So இவங்க 3 பேர் வந்து ஃபைன் ஸ்பெஷலிஸ்ட் இங்க இருக்காங்க. இவங்க உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு டுடே. ஸோ எல்லாரும் இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அது யூடியூப் சாட்ல நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. Thank you. I would like to welcome the moderators and the panelists on behalf of NPNA and NHC. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். I would give இதை வந்து I'm going to give the podium to Dr. Arun and Raghavan. Please take over. Hello, welcome everybody. வணக்கம். நான் முத்து அருணாச்சலம். I'm a physician here in New Jersey. I practice both internal medicine and geriatrics on a private practice. And I'm a joint secretary with NPNA and ஊர் வந்து அரிமளம். என்னோட other moderator today is going to be Mr. Raghavan. வாங்க Mr. Raghavan. வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2 வருஷம் கொரோனாலே ஓடி போச்சு. இது 2வது புத்தாண்டு வாழ்த்து சொல்றோம். உங்களெல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை சொல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. மருத்துவர், நோயாளி, மருந்து, நோயாளி கூட இருந்து கவனிச்சுக்கிறவங்க, இவங்க 4ம் சேர்றதுதான் ஒரு சிறந்த மருத்துவம்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த கொரோனா காலத்துல அதை நன்காக உணர்ந்து இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படா இது போகுங்கிற நிலைமைக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிவு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு மிக சரியான ஒரு தலைப்புல இன்னைக்கு வந்து கலந்துரையாடல் நடக்க போகுது. 3 சிறப்பான மருத்துவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஒவ்வொருத்தங்களா நம்ம விரிவா பார்ப்போம். டாக்டர் அருண். ராகவன், நீங்க சொன்ன மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அது. the current topic of the day, the new spike COVID-19 வந்து ரியலா இங்க யூஎஸ்ல வந்து ஒரு பெரிய அலை மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. at the same time யூரோப்லயும் ப்ராப்ளம் இருக்கு, இந்தியாவில் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ஸ்மால் ஸ்டாட்டிஸ்டிக், January 10th, just 10 days ago, new COVID cases, daily COVID cases வந்து யூஎஸ்ல was 1.4 million. அன்னைக்கே there were 12,000 admissions in US hospitals on January 10th. 50% of the Europe in the next 2 months affect ஆகணுங்கிற மாதிரி status is going by. Most severe people இல்ல இருக்கவங்க வந்து யாருன்னா unvaccinated people தான் அப்படிங்கிறது வந்து it's another big information. இந்த ஓமைக்ரான் வந்து ரொம்ப ஹைலி கண்டேஜியஸா இருக்கு. தொற்று வந்து ரொம்ப சீக்கிரத்துல பரவுதுங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கு. அந்த தொற்று குணம் வந்து ரொம்ப அதிகமா பரவுதான். ஆனா சிவியாரிட்டி வந்து ரொம்ப மிதமா தான் இருக்கு. அதனால டிசீஸ் இஸ் நாட் தட் மச் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கனால நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன் இது சிவியரா இல்ல டெல்டா மாதிரி அப்படிங்கிறதெல்லாம். அதனால அதை இன்னைக்கு அதை பத்தி ஆராய்ந்து கொஞ்சம் பதில் சொல்றதுக்கு நம்ம நிறைய நிபுணர்கள் வந்திருக்காங்க இங்க. We have very good international experts here. First one is going to be introducing Dr. Muthalagu Ramanathan. She is a professor of medicine at UMass Medical Center. Her specialty is hematology, oncology, and stem cell transplant. She is from Boston, Massachusetts. சொந்த ஊர் வந்து குளிபுரை. பழனியப்பன் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி she is very knowledgeable about COVID. She's all about COVID. The only thing is that not about COVID virus, but COVID vaccine. She was one of the first person to get vaccination among even trials timely. And I think she's very a good expert in this information. மற்ற 2 பேரும் ராகவன் will introduce. Thank you, Dr. Arun. அடுத்து 2 சிறப்பு மருத்துவர்கள். முதல்ல டாக்டர் அன்னபூர்ணி அருணாச்சலம். இவங்க வந்து she is a pediatrician.
ஹியூஸ்டன் டெக்சஸ் மாகாணத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க ஹோப் கிளினிக்ங்கிற ஒரு நிறுவனத்தோட. இவங்களோட சொந்த ஊர் வந்து ராயவரம். வணக்கம் டாக்டர் அன்னபூர்ணி. we are happy to have you here. ஏன்னா குழந்தைகளுக்கான கோவிட் வந்து ரொம்ப இப்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. நாங்க வரோம் பின்னாடி. அடுத்து மூன்றாவதா நம்ம பேனல்ல இருக்கிறது வந்து ஒரு இளம் டாக்டர் ஜெயந்தி சேதுநாராயணன். இவங்க வந்து சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்தவங்க. ஆனா இங்க அமெரிக்கால படிச்சு அமெரிக்கால இப்ப ரெசிடென்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக்கல்டி அட் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல். ஷீ இஸ் அன் ஹாஸ்பிட்டலிஸ்ட், இன்டர்னல் மெடிசன், பாஸ்டன் மாசச்சூசெட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேட்டிவ் வந்து பட்டமங்கலம். வணக்கம் டாக்டர் ஜெயந்தி. We are glad to have you here. Back to you, Dr. Arun. We can get into the question and answers program. First வந்து ஒரு small talk from each panelist. First Dr. முத்தழகு வர்றாங்க. Dr. முத்தழகு, ஒரு brief description, what is Omicron variant of this COVID virus? அது எப்படி மத்த COVID-19 ஒரிஜினல் வைரஸோட சரி, இல்ல அதுக்கப்புறம் வந்து வேரியன்ட்ஸ் டெல்டா, ஆல்பா அதெல்லாம் சரி, அது என்ன டிஃபரன்ஸ்னு கொஞ்சம் பிரீஃபா விளக்குங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் டாக்டர் முத்தழகு. தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஓமைக்ரான் பத்தி பேச போறோம். ஓமைக்ரான் வந்து கோவிட் வைரஸ் தான். ஆனா வந்து இந்த கோவிட் வைரஸ் வந்து எப்படி வித்தியாசம்னா, இங்க உங்களுக்கு படம் தெரியுது இல்லையா, இதுல வந்து இந்த ஸ்பைக் புரோட்டீன், இந்த சிகப்பா இருக்கிறது தான் வந்து ஸ்பைக் புரோட்டீன். அதை வச்சுதான் இந்த கோவிட் வைரஸ் நம்ம உடம்புல செல்லுக்குள்ள என்டர் பண்ணும். இந்த ஸ்பைக் புரோட்டீனை தான் நம்ம வேக்சினும் டெவலப் பண்ணியிருக்கோம் இதுக்கு எதிர்த்தாப்புலதான். ஆனா என்ன ஆகும், நமக்கு இந்த வைரஸ் உள்ள வந்து மல்டிப்ளை ஆகி இப்படி வந்துகிட்டே இருக்கிற பட்சத்துல நிறைய மியூட்டேஷன்ஸ், அதாவது தவறுகள் நடக்கிறப்போ புது வேரியன்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த வேரியன்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம புது வேரியண்டா கண்டுபிடிச்சு சொல்ல ஆரம்பிப்போம். அதான் வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்ததுக்கு பேரு ஆல்பான்னு வச்சாங்க. அது மொத வந்த கோவிட் வைரஸ்ல இருந்து ஒரு 20-30% அதிக இன்ஃபெக்ஷியஸா இருந்துச்சு, அதாவது பரவக்கூடிய தன்மை. அதுக்கு அடுத்தது வந்தது பீட்டா வைரஸ். அது இன்னொரு 30-50% அதிக இன்ஃபெக்ஷியஸா இருந்துச்சு. மூணாவதா வந்தது டெல்டா வைரஸ். இந்த டெல்டா வைரஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆல்பாவை விட இன்னொரு 60-90% கூட இன்ஃபெக்ஷியஸா இருந்துச்சு. இப்ப கடைசியா வந்த ஓமைக்ரான் டெல்டாவை விட 300%, அதாவது 3 மடங்கு இன்ஃபெக்ஷியஸா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து கூடுதலா பரவுது, ரொம்ப அதிகமா வேகமா பரவிடுச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த அளவு அதிக டெத் காஸ் பண்ணல. உங்களுக்கு டெல்டால வந்து ரொம்ப அதிகமா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஐசியூல அட்மிட் ஆகி நிறைய லங்கு ஃபெயிலியர் ஆகி அந்த மாதிரி எல்லாம் ஆனிச்சு. இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம கோல்டு மாதிரி, ஆல்மோஸ்ட் கோல்டு ஃப்ளூ மாதிரி பரவுறதுனால ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷியஸ், பட் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லெஸ் டெட்லி. அதுதான் வந்து இந்த ஓமைக்ரான் வேரியன்ட்ங்கிறது. Very good. Thanks, Dr. Muthalaga. நீங்க சொல்றது I think very right information. They say that முன்னாடி இருந்த number of cases-க்கு வந்து compared to the previous admissions, இப்பெல்லாம் only around 15-25% of cases தான் gets admitted. அந்த அளவுக்கு கம்மியாயிருச்சுங்கிற மாதிரி they talk about. I think it's because of the unvaccinated people and அவங்கனால தான் the cases are increasing in admission. But anyhow, I think they were able to take care of them in a better way. Many questions பின்னாடி வரப்போறதெல்லாம் I think we can get some more information. Thank you, Dr. Muthalaga. Our next person to talk on the Dr. Jayanti. She is an internist and hospitalist. அவங்களோட talk will be on treatment guidelines in US and in India. Welcome, Dr. Jayanti. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஸோ டாக்டர் முத்தலக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓமைக்ரானை பற்றி. அண்ட் நான் வந்து ஐம் கோயிங் டு டாக் டு யூ லிட்டில் பிட் அபவுட் த ட்ரீட்மெண்ட். அண்ட் நான் வந்து ஹாஸ்பிட்டலிஸ்டாக வேலை பார்க்குறேன். ஸோ மெயின்லி நான் இந்த 2 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் பார்த்த பேஷண்ட்ஸ் போத் ஜெனரல் மெடிக்கல் வார்ட்லேயும் ஐசியூ அண்ட் ஹை டிபெண்டன்சி யூனிட்லேயும் பார்த்துருக்கிற பேஷண்ட்ஸோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி முதல்ல மென்ஷன் பண்ணுறேன். அந்த இன்பேஷண்ட் செக்ஷன் வலது பக்கம் ஆஃப் த ஸ்க்ரீன்.
ஸோ மெயின்லி இந்த பேஷண்ட்ஸுக்கு என்ன நாங்கள் கொடுக்குறோம் அண்ட் 2 வருஷமா அவ்வளோ சேஞ்ச் இல்லைன்னு கூட சொல்லலாம் இஸ் சப்போர்ட்டிவ் கேர். ஸோ நிமோனியா வர பேஷண்ட்ஸ், சிவியராக லங் இன்ஜுரி வர பேஷண்ட்ஸுக்கு ஆக்சிஜன், அடுத்து இந்த இன்ஃப்ளமேஷன், இந்த லங் இன்ஜுரி நிமோனியாவை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஸ்டெராய்டு மெடிசன், COVID-19 இன்ஃபெக்ஷனோட ரொம்ப காமனாக வர்றது வந்து பிளட் கிளாத், ஸோ அதுக்கு பிளட் தின்னர்ஸ், அண்ட் கடைசியாக இந்த ரெம்டெசிவிர் மெடிகேஷன் ஒரு 2 வருஷமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனில். அண்ட் இது வந்து முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹெச்ஐவி மெடிசனை முதல்ல கண்டுபிடிச்ச மெடிசன். ஆனால் ஹெச்ஐவிக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணல, COVID-19க்கு ஒர்க் பண்ணிச்சு. அது வந்து COVID-19ஓட சிவியரிட்டி அண்ட் லெங்த் ஆஃப் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் பயன்படுத்துகிறோம். இந்த ஐசியூல ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட் டோசிலிசுமாப் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப நான் பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ். அவுட் பேஷண்ட்ஸ் COVID-19 வந்து மைல்டாக வர பேஷண்ட்ஸுக்கு மெயின்லி சப்போர்ட்டிவ் கேர் வீட்டில் இருந்தே ட்ரீட் பண்ணலாம். இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் நிறைய புது ட்ரீட்மெண்ட் ஒரு 3 மாசமா வந்திருக்கு. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி உங்களோட கொஞ்சம் கலந்துக்கலாம்னு பார்த்தேன். அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மெயின்லி ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் அண்ட் சில ஹை ரிஸ்க் பேஷண்ட், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப லிமிட்டட் அவைலபிலிட்டியாக இருக்கு. ஸோ ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்னா யாரு? இது வந்து மற்ற மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, ஸோ ஹை பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, ஒபிசிட்டி, கேன்சர், இல்லை இம்யூனோசப்ரெஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ், இல்லை வயது கூட 65 வயசுக்கு கூட இருக்கிறவங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து முந்தி மற்ற மோனோக்ளோனல் ஆன்டிபாடி வேற ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஓமைக்ரானுக்கு வந்து ஒரே ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட் தான் எஃபெக்டிவாக இருக்கு. அதுக்கு பேர் சோட்ரோவிமாப். அப்புறம் இந்த ரெம்டெசிவிர் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அது வந்து முந்தி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பயன்படுத்துவோம். பட் இப்போ ஓமைக்ரானுக்கு அவுட் பேஷண்ட்லேயும் கிளினிக்லேயும் போய் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. கடைசியாக 2 மாத்திரைகள் இருக்கு, பாக்ஸ்லோவிட் அண்ட் மோல்னுபிரவிர். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் அவைலபிலிட்டியாக இருக்கு. பட் கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பயன்படுத்தலாம். மற்ற மோனோக்ளோனல் ஆன்டிபாடி வேற ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஓகே, தேங்க்யூ. Thanks, Dr. Jayanti. That was very good information. இன்னும் எங்களுக்குலாம் இங்கே நியூ ஜெர்சியில் we have not got the Paxlovid. We have to register a lot of interaction. அதனால எப்படி அது ஃப்ளோ ஆக போகுதுன்னு இப்போதைக்கு தெரியல. But that was a very good information that you gave for us. Thank you. Our next on the panel, I'm inviting Dr. Annapurni. Dr. Annam வந்து she is going to talk about COVID virus, especially this Omicron and the recent variants affecting more children. அது எதனாலங்கிறத கொஞ்சம் பிரீஃபா pediatrician is going to explain to us. Thanks, Dr. Anna. Welcome. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இருக்க கேள்வி வந்து இப்ப ஒமிக்ரான் வந்து கிட்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதா, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறாங்களே அப்படிங்கிறது தான். அது வந்து டாக்டர் முத்தழகு சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸியா பரவுது. அதனால நிறைய குழந்தைங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, நிறைய குழந்தைங்க இன்ஃபெக்டும் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் கம்மியா இருந்தாலும் நிறைய குழந்தைங்க இன்ஃபெக்ட் ஆகுறதால நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி நம்பர் கூட இருக்கு. அதோட நிறைய குழந்தைங்களுக்கு இன்னும் வேக்சினும் வரல. வேக்சின் இருக்கிற குழந்தைங்களும் இன்னும் நிறைய பேருக்கு இப்பதான் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து குழந்தைங்களோட சிம்டம் வந்து முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு வந்து மைல்டு சிம்டம் தான், எப்பயும் வர்ற சளி காய்ச்சல் மாதிரி தான் வருது. ஸோ நீங்க அந்த மாதிரி லைக் கொஞ்சம் காய்ச்சல் இல்லை சளி இருமல் அப்படி இருந்ததுன்னா பக்கத்துல டாக்டர் போய் பாருங்க. சப்போஸ் குழந்தைங்க வந்து ரொம்ப மூச்சு விட கஷ்டப்பட்டாங்க, இல்ல வாந்தி வயித்தால இருக்கு, அவங்களால குடிக்கிற எதையுமே வச்சு கீழே வச்சுக்க முடியல, வாந்தி எடுத்துட்டே இருக்காங்க, இல்ல நெஞ்சு வலி அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னா அப்படிங்கும்போது உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும். நெக்ஸ்ட். ஸோ குழந்தைங்கள்ல வந்து ஒரு இந்த மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ரேர் தான், பட் ஆனா வந்துச்சுன்னா ரொம்ப சிவியரு.
கோவிட் வந்து போய் ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் கூட இது வருது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ஹார்ட், லங்ஸ் எல்லா குழந்தைங்கள்ல வந்து அது எல்லாத்தையும் இன்ஃப்ளேம் ஆக்கிருது, வீங்கிருது. சோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க ரொம்ப வயித்து வலி, ரொம்ப ஹை ஃபீவர், கழுத்து வலி, லைக் உடம்புல ரேஷ், கண்ணு நல்லா ஒரு ரத்த சிகப்பா இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டா சீக்கிரமா கொடுக்கறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட். ஸோ இப்ப நிறைய அம்மா வந்து பிரசவத்தப்ப டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களை வச்சு எப்படி மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மெயினா ஃபீவர் வந்து எந்த குழந்தையிலையும் கோவிட் இருக்கோ, கோவிட்க்கு முன்னாடியுமே எப்பயுமே 2 மாசம்க்கு முன்னாடி குழந்தைக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா அது இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். சீரியஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ குழந்தை ஒழுங்கா பால் குடிக்கல, இல்ல ரொம்ப டயர்டா இருக்கு, சக் பண்ணல ஒழுங்கா, இல்ல வாந்தி எடுக்குது அப்படின்னா அப்ப அந்த டைம்ல வந்து அதெல்லாம் தான் குழந்தைங்கள பாக்குற சிம்டம்ஸ். ஸோ இமீடியட்டா உங்க டாக்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டூல்ஸ் இப்ப வேக்சின் அவைலபிள், மாஸ்க், டெஸ்டிங் இதெல்லாம் தான் நம்ம கடைபிடிச்சு இதுல இருந்து நம்ம வெளியில வர பார்க்கணும். நெக்ஸ்ட். இப்ப யூஎஸ்ல வந்து 5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபைசர் வேக்சின் வந்து அப்ரூவ்டு. ஸோ அது இந்த மெசேஜை நாங்க இப்பதான் இன்னும் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கோம். டீனேஜ்ல 12 வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா இப்ப அவங்க வந்து பூஸ்டரும் போட்டுக்கலாம் இங்க யூஎஸ்ல. ஸோ அந்தந்த கண்ட்ரில எப்ப வேக்சின்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அவைலபிளா வருதோ அப்ப இமீடியட்டா போடுங்க. நெக்ஸ்ட். மாஸ்க பத்தின ஒரு முக்கியமான இது சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மாஸ்க் போடக்கூடாது. இல்ல எந்த ஒரு ஃபேஸ் ஷீல்டு எதுவும் போடக்கூடாது. ஏன்னா அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ரொம்ப சின்னதா இருக்கிறதால அவங்களுக்கு அது வந்து சஃபகேட் ஆகும். ஸோ 2 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு போடாதீங்க. அதுக்கு மேல இருக்க குழந்தைங்க கண்டிப்பா போட்டுக்கலாம். தேங்க்ஸ் டாக்டர் அன்னபூரணி. நல்லா சொன்னீங்க சிம்டம்ஸ் இன் த பேபிஸ் அண்ட் ஆல்சோ MISC பத்தி கொஞ்சம் விளக்குனதுக்கு தேங்க்யூ. ஸோ we are done with the first session about the talks. Now we'll go to the questions. I'll have Mr. Raghavan start up with Dr. Muthalagu. Thank you, Dr. Arun. Dr. Muthalagu, வணக்கம் மீண்டும் உங்களுக்கு. ஸோ இந்த முதல்ல குவாரண்டைன் பத்தி நிறைய தகவல்கள் வந்து வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் மக்கள்லாம் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க டாக்டர். கோவிட் வந்தவங்களுக்கு ஒரு குவாரண்டைன் ரெக்குவயர்மெண்ட்னா அது வந்து என்னவா இருக்கும்? உங்களுக்கு இப்ப கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்டம்ஸ் இருந்தாலும் சரி, சிம்டம்ஸ் இல்லைனாலும் சரி, அவுட் பேஷண்டா இருக்கீங்க, வீட்டுல இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு குவாரண்டைன் அட் ஹோம். வேலைக்கு போக கூடாது. தனியா குவாரண்டைன் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அதர்ஸ். உங்க ஹவுஸ்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட இருந்தும் குவாரண்டைன் பண்ணுங்க. ஏன்னா the goal is வேற யாருக்கும் வராம தடுக்கணுங்கிறதுனால. ஸோ 5 நாளைக்கு மினிமம் குவாரண்டைன் பண்ணணும். அப்படி உங்களால பண்ண முடியல, வேற வழி இல்லை அப்படின்னா மாஸ்க் கட்டாயம் போடணும் அந்த 5 நாளைக்கும். அதுதான் வந்து பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு. இப்ப வந்து இது ஓமைக்ரான் வந்து வேரிட் லெவல் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கு. சில பேருக்கு ரொம்ப மைல்டா இருக்கும், ஒரு சோர் த்ரோட், கோல்டு மாதிரி இருக்கும், ரன்னி நோஸா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சிவியரா இருக்கும், ஃபீவர் இருக்கும், உடம்பு வலி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து சிம்டம்ஸ் உங்களுக்கு சரியா போயிருச்சு, 5வது நாள் அப்போ யூஆர் கெட்டிங் பெட்டர், ஃபீவர் 24 மணி நேரத்துக்கு கிடையாது அப்படின்னா அதுக்கப்புறம் யூ கேன் கம் அவுட் ஆஃப் குவாரண்டைன். பட் இன்னொரு 5 நாளைக்கு நீங்க மாஸ்க் போட்டே ஆகணும். இப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா குவாரண்டைன் ஹேஸ் டு கண்டினியூ அன்டில் சிம்டம்ஸ் கோ அவே. 24 hours உங்களுக்கு ஃபீவர் இல்லாம யூ ஆர் ஃபீலிங் பெட்டர்னா தான் யூ கேன் கம் அவுட் ஆஃப் குவாரண்டைன். ஆனா டோட்டல் 10 days மினிமம் நீங்க வந்து மாஸ்க் போட்டே ஆகணும் அரவுண்ட் எவ்ரிபடி எல்ஸ். ஏன்னா யூ ஷுடன்ட் பி ஸ்ப்ரெடிங் இட் டு அதர்ஸ். ஸோ அதுதான் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கான குவாரண்டைன். ஓகே, இதே நன்றி டாக்டர். இப்ப இதுவே வந்து இன்ஃபெக்ஷன் இல்ல, இப்ப நான் வந்து எக்ஸ்போஸ்டு, எனக்கு வந்து ஒருத்தருக்கு வந்திருக்கு, நான் பக்கத்துல இருந்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, எனக்கு ஐ எம் an exposed கேண்டிடேட் அப்படின்னா
எனக்கு வந்து வேற மாதிரி குவாரண்டைனா இப்ப அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் வந்து வேக்சினேஷன் இல்லாதவங்க இருக்காங்க, இல்ல பார்ஷியலி வேக்சினேட்டட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், உடம்பு டாக்டரோட அட்வைஸ்னால இல்ல பிடிக்காம பயந்துகிட்டு போடாம இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு குவாரண்டைன் ரிக்குவயர்மெண்ட் மாறுமா இல்ல இதே தானா டாக்டர்? ஸோ எக்ஸ்போஷருங்கிறது இன்னொரு கேட்டகரி. நீங்க கோவிட் பாசிட்டிவ் கிடையாது, பட் யூஆர் எக்ஸ்போஸ்ட். அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு அதிகபட்சமா மாஸ்க் போடாம கோவிட் பாசிட்டிவ் பர்சனோட நீங்க இன்டராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் கன்சிடர்ட் எக்ஸ்போஸ்ட். இது ஸ்கூலா கூட இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், எந்த சுச்சுவேஷனாவும் இருக்கலாம். அப்படின்னா அதுல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வேக்சினேஷன் ஃபுல்லா போட்டவங்க, அதாவது விதின் 6 months 2வது டோஸ் போட்டவங்க, இல்ல பூஸ்டர் போட்டவங்க, இல்ல ஜேஎன்ஜேனா விதின் 2 months ஜேஎன்ஜே போட்டவங்க, இவங்க எல்லாம் ஃபுல்லி வேக்சினேட்டட். இந்த குரூப் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு குவாரண்டைன், பட் யூ ஹாவ் டு வேர் அ மாஸ்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 days வித் எவ்ரிபடி எல்ஸ். 5வது நாள் டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. பண்ண முடியாட்டியும் இன்னொரு 5 நாள், மொத்தம் 10 நாள் ஃப்ரம் யுவர் எக்ஸ்போஷர் நீங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு இருக்கணும் மத்தவங்களுக்கு பக்கத்துல. ஆனா ஃபுல்லி வேக்சினேட்டட்னா குவாரண்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்ல, மாஸ்க் போடணும், 5வது நாள் டெஸ்ட் பண்ணணும் பாசிட்டிவா நெகட்டிவான்னு. அண்ட் யூ ஹேவ் டு வாட்ச் ஃபார் சிம்டம்ஸ். உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நீங்க உடனே டெஸ்ட் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடுக்கான ப்ரிகாஷன்ஸ். இப்ப நீங்க வந்து பார்ஷியலி வேக்சினேட்டட், அதாவது 1 டோஸ் போட்டிருக்கீங்க, 2 டோஸ் போட்டிருக்கீங்க, பூஸ்டருக்கு எலிஜிபிள் பட் இன்னும் பூஸ்டர் போடல, இல்ல வேக்சினே போடல, இவங்க எல்லாரும் இன்னொரு கேட்டகரி. இவங்க வந்து 5 நாளைக்கு வந்து குவாரண்டைன் பண்றது தான் இப்ப ரெக்கமெண்டேஷன். எக்ஸ்போஸ்டா இருந்து சிம்டம் இல்லைனாலும் குவாரண்டைன் பண்ணுங்க, மாஸ்க் வந்து போடுங்க, குவாரண்டைன் பண்ண முடியாட்டி எல்லார்கிட்டையும். அண்ட் 5வது நாள் டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் இன்னொரு 5 நாள் மாஸ்க் போடணும். யூ ஹேவ் டு வாட்ச் ஃபார் சிம்டம்ஸ் டியூரிங் தி என்டையர் 10-day பீரியட். இது வந்து எக்ஸ்போஸ்ட், அதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி பண்ணணும். சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா உடனே டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவா நெகட்டிவான்னு கண்டுபிடிச்சு, பாசிட்டிவ்னா அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸ் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பண்ணணும். தேங்க்யூ டாக்டர். இப்ப இன்னொரு இந்த ஒமிக்ரான் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு குழப்பம் வந்து, அதாவது மக்கள் நிஜமாவே இது வந்து இந்த வாட்ஸ்அப்னால வந்த குழப்பமா என்னன்னு எனக்கு தெரியாது, ஒமிக்ரான் வந்துட்டு போயிட்டா தேவல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. அதை பத்தின உங்க கருத்து என்ன டாக்டர் மெடிக்கலி? அது வந்து ரொம்ப தவறுதலான கருத்து. ஏன்னா ஓமைக்ரான் மைல்டு ரிலேட்டிவ் டு டெல்டா. நம்ம எதை வச்சு கம்பேர் பண்றோங்கிறத பொறுத்து. யாருமே வைரஸ வந்து போய் இப்ப ஃப்ளூ வந்து கம்பேர் டு ஃப்ளூ அப்படின்னு சொன்னா ஃப்ளூ வேணும் எனக்கு வரட்டும் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அது ஒண்ணு. 2வது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி எஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணுங்கிறது யாருக்குமே தெரியாது, வந்தா தான் தெரியும். சோ நீங்க வந்து அந்த ரிஸ்க் எடுத்து நமக்கு ரொம்ப சிவியரா போய் யார் வேணாலும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலாம், யார் வேணாலும் ஐசியூக்கு போற நிலைமை வரலாம். சோ வந்து நீங்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு வராம தடுக்கிறதுக்கு தான் பார்க்கணும். மைல்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கவே முடியாது. யாருக்கு அதிகபட்ச சிவியரா வரும், காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு தெரியாது. இன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இட்ஸ் நாட் ஓன்லி இப்ப வர்ற இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்ல, லாங் ஹால் கோவிட்னு இருக்கு. இப்ப மத்த வேரியன்ட்ஸுக்கெல்லாம் வந்து we are seeing that. அதாவது இப்ப நம்ம டெங்கு காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னும் உடம்பு வலிக்குது, இது நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அசதியா இருக்கு, தூக்கம் வர்றது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் கோவிட்லயும் வரும். சோ நீங்க வராம தடுக்கிறது தான் உங்களுக்கு முக்கியமே தவிர வந்தா என்னன்னு நினைக்க கூடாது. ஓகே, நன்றி டாக்டர், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப அதாவது ஒமிக்ரான் இப்பதான் வந்திருக்கவங்களுக்கு வந்து வேக்சினேஷனோ இல்ல பூஸ்டர் இப்ப போடாம 2வது வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியோ இல்ல பூஸ்டர் போடுறதுக்கு முன்னாடியோ ஒமிக்ரான் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் அடுத்த பூஸ்டர் போடணுமா இல்ல அதுக்கு எதுவும் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா இல்ல உடனே போட்டுக்கலாமா என்ன? சோ உங்களுக்கு இப்ப இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, பூஸ்டர் போட வேண்டிய சமயத்துல இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இன்ஃபெக்ஷன் ஃபுல்லா ரெக்கவர் ஆற வரைக்கும், ஒரு 2 வாரமா இருந்தாலும் சரி 3 வாரமா இருந்தாலும் சரி, வெயிட் பண்ணிட்டு ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நல்லா போட்டுக்கலாம். அப் டு 3 months வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ டாக்டர். சோ இப்ப இது வந்து நம்ம வந்து டெல்டா வரும்போது அதோட முடிஞ்சிருமோன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒமிக்ரான் ஒண்ணு புதுசா வந்தது. இப்ப அடுத்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குமா டாக்டர்? இதுதான் கொரோனாவோட ஒரு இதுவா? ஆமா, இது வந்து ஆக்சுவலா கான்ட்ரிபியூஷன் நம்ம கையில தான் இருக்கு. எல்லாரும் தடுப்பூசிய போட்டு எல்லாரும் ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணா, இது பரவறத தடுத்தா இது பேண்டமிக் முடிவுக்கு வந்துரும். ஏன்னா பரவதான் இந்த வைரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், உருமாறிக்கிட்டே இருக்கும். பரவறத நிறுத்திட்டோம்னா உருமாறுறதுக்கு சந்தர்ப்பமே இல்ல. அது க்ரோ ஆகிறப்ப மல்டிப்ளை ஆகிறப்ப தான் உருமாறும். சோ நீங்க பரவறதை எப்படி நிறுத்தலாம்னா வேக்சின் போடுறது,
இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்றது, மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா இந்த பேண்டமிக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம கையில தான் இருக்கு. வெல் சார், நம்ம கையில தான் இருக்கு. ஸோ எல்லாரும் மக்கள் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் அதை வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு குழப்பமான இன்னொரு கேள்வி வந்து டெல்டாவோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது, நிறைய உயிரிழப்புகள் இருந்தது, ரொம்ப ஆக்சிஜன் தேவைப்பட்டு ரொம்ப ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்குச்சு. ஆனா அதை காட்டிலும் ஒமிக்ரான் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி ஒரு இது ஆனா நீங்க முதல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதனுடைய வீரியம் வந்து பல மடங்கு ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னீங்க. சோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது டாக்டர்? ஐ மீன் பரவக்கூடிய தன்மை இதுக்கு கூட, அதாவது ரொம்ப ஈஸியா பரவும். இப்ப முன்னாடி ஒருத்தர்கிட்ட பரவுச்சுன்னா இப்ப ஒருத்தர்கிட்ட இருந்து 5 பேருக்கு பரவலாம். சோ அந்த பரவக்கூடிய தன்மை கூட. அதனால என்ன ஆகுது, ஒருத்தருக்கு வந்தா மல்டிப்ளை ஆகுது, எக்ஸ்போனென்ஷியலி மல்டிப்ளை ஆறதுனால அதிகப்படியான மக்களுக்கு வந்துருச்சு. சோ நமக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் டெத் வந்து கம்மியா இருந்தாலும், காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியா இருந்தாலும், பெர்சன்டேஜ் இன்வால்வ்டு கூட இருக்கிறனால உங்களுக்கு அதே அளவு ஹாஸ்பிட்டலைசேஷனும் டெத்தும் நாங்க இந்த வேரியன்ட்லயும் பார்த்தோம். சோ வந்து இத லைட்டா எடுத்துக்க வேண்டாம். என்ன இது வந்து it has the capability to regenerate இந்த நம்ம மூக்கு, வாய் அந்த இடத்துல எல்லாம் மல்டிப்ளை ஆறதுக்கூடிய தன்மை இருக்கிறனால இது கொஞ்சம் வந்து மைல்டா இருக்கு கம்பேர்ட் டு டெல்டா. டெல்டா வைரஸ் வந்து பெரும்பாலும் லங்ஸ், நம்ம நுரையீரலை போய் தாக்குச்சு. இது வந்து மூக்கு, வாய் அந்த மாதிரி தாக்குறதுனால கொஞ்சம் மைல்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வீக்கா இருந்தாலோ ஃபுல்லி வேக்சினேட்டட் இல்லைனாலோ லங்கையும் தாக்கும். சோ நுரையீரலையும் பாதிச்சு லங் ஃபெயிலியர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வரலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்ப கேன்சர் பேஷண்ட்ஸோட தான் டீல் பண்றேன். அவங்க எல்லாம் பாவம் வேக்சின் போட்டாலும் அவங்களுக்கு உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தி உருவாக்கல. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நுரையீரலை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வேரியம் தான் சொல்றீங்க, டெல்டா மாதிரி தான். ஓகே, இது ஒரே ஒரு கேள்வியோட இந்த உங்களை இப்ப முடிச்சு அடுத்த டாக்டர்கிட்ட போலாம். இந்த கோவிட் வைரஸ் வந்து பைய போய் அதுதான் பேண்டமிக் வந்து எண்டமிக்கா மாறுறதுங்கிற அர்த்தம் என்ன டாக்டர்? அதாவது வீரியம் குறைஞ்சு நார்மல் ஆயிருமா? அது அப்படிதான் அர்த்தம். அதுதான் வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி எல்லாரும் வேக்சினேஷன் போட்டா அந்த வைரஸ் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. தாக்கு பிடிக்க முடியலைன்னா அது போயிடும். அப்புறம் யாரு வீக்கா இருக்காங்களோ, அதாவது பிறந்த குழந்தைங்க, ஏன்னா வேக்சின் போட முடியாத சந்தர்ப்பத்துல இருக்கிறவங்க, இல்ல இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி வீக்கா இருக்கிறவங்க, எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் வரும். சோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதை எண்டமிக்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் பரவற தன்மை இருக்கிற வரைக்கும் அது பேண்டமிக்காவே இருக்கும். சோ நம்ம வேக்சின் எல்லாம் போட்டு இதை நிறுத்திட்டோம்னா திரும்பி வர்றது வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு நமக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வந்து பரவற தன்மை வந்து கம்மியா இருக்கும். அதனால வந்து நம்ம வேக்சின் போடுறதுதான் நம்ம பண்ணக்கூடிய மெயின் வேலை, இதை வந்து பேண்டமிக்கை எண்டமிக்கா மாத்துறதுக்கு. ஓகே, தேங்க்யூ டாக்டர். இனி கொஞ்ச நேரம் ஒரு அடுத்த டாக்டர்கிட்ட போயிட்டு திருப்பி உங்ககிட்ட வரோம். ஓவர் டு டாக்டர் அருண். தேங்க்ஸ் டாக்டர் முத்தழகு. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தட். அந்த பலதரப்பட்ட மக்களுக்கும் எப்பப்ப ஐசோலேஷன் எவ்வளவு நாள், குவாரண்டைன் எவ்வளவு நாள் பத்தி நல்லா டிஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ. அதே மாதிரி ஓமைக்ரான் வந்து ரொம்ப கண்டேஜியஸா இருக்கு, அதிகமா பரவுற குணம் இருக்கு, ஆனா மிதமான நோய் தான் இருக்குங்கிறத வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க சொல்ற மாதிரி சீரியஸ் டிசீஸ் இல்லாட்டினாலும் சாதாரண சளி மாதிரி வந்துட்டு போயிருது. ஏன்னா லங்கை வந்து அஃபெக்ட் பண்ணல, இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரிலே நிக்கிறதுனால அது சாதாரண சளி மாதிரி இருந்துட்டு போயிருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வாஸ் வெரி குட் இன்ஃபர்மேஷன். அது ரொம்ப பேருக்கு அது மக்கள் அது உணர்ந்துக்கணும். ஆனா அது வந்து அன்வேக்சினேட்டட் பீப்புள் வந்து இன்னும் சிவியரா தான் இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து இட்ஸ் a very important information. அதனால everybody should be getting vaccine and boosted. I think that is the first question I will have for Dr. Jayanti. Dr. Jayanti, welcome. உங்களோட முதல் கேள்வி வந்து ஒரு question came up saying I am vaccinated and boosted. Do I still need to wear a mask? மாஸ்க் போட்டுக்கணுமா? நான் ஃபுல்லா வேக்சின் போட்டாச்சு, பூஸ்டும் போட்டாச்சு, நாமே மாஸ்க் போடணுங்கிற கேள்விதான் முதல் கேள்வி. So டாக்டர் முத்தழகு சொன்ன மாதிரி இந்த ஓமைக்ரான் வேரியன்ட் வந்து ரொம்ப அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல தான் இருக்கு. It is 70 times more in the upper respiratory tract compared to the Delta variant.
அதனால இட்ஸ் ஸோ இன்ஃபெக்ஷஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பீப்புள். அண்ட் உங்களுக்கு முன்னாடி கோவிட் வந்தாலும் திருப்பி வரலாம், நீங்க வேக்சின் போட்டாலும் பூஸ்டர் போட்டாலும் திருப்பி வரலாம், மைல்டா வரலாம், சிவியரா வரலாம், சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா எல்லாருமே மாஸ்க் போடணும். அண்ட் மாஸ்க் ஸ்லைட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாஸ்க் பத்தி கொஞ்சம் பேசுவேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் KN95 மாஸ்க் இல்லை N95 மாஸ்க் அது கிடைக்கும்னா அது போடுங்க. ஏன்னா ஓமைக்ரான் வந்து அவ்வளோ ஸோ மச் மோர் இன்ஃபெக்ஷஸ் தென் டெல்டா. அண்ட் ஒரு சாதாரண கிளாத் மாஸ்க், ஒரு துணி மாஸ்க் வந்து நாட் ஆஸ் எஃபெக்டிவ். உங்களுக்கு வந்து N95 இல்லை KN95 மாஸ்க் கிடைக்கலனா தென் தாராளமாக சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுக்கோங்க. சர்ஜிக்கல் மாஸ்க்கு மேலே ஒரு துணி மாஸ்க்கை போட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் a little bit more protection. அது வந்து நல்லா டைட்டாக வேர் பண்ணோம். நீங்கள் யூ ஹேவ் டு செக் ஃபார் an air leak ஒவ்வொரு தடவையும் போடும்போது. ஸோ ஹாஸ்பிட்டலில் நான் இவ்வளோ நாளாக வேலை செய்திருக்கேன். அண்ட் நான் வந்து தினம் COVID-19 பேஷண்ட்ஸை தான் பார்க்குறேன். அண்ட் இந்த N95 மாஸ்க்கை போடும்போது இவ்வளோ நாளாக ஐ மேனேஜ் நாட் டு கெட் COVID-19 இன்ஃபெக்ஷன். ஸோ இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் when it's worn properly. அடுத்த ஸ்லைட் தான் இருக்கு மாஸ்க்ஸ் எல்லாம். ஸோ மேலே இருக்கிறது N95 மாஸ்க். இந்த KN95 மாஸ்க் நிறைய இடத்துல கிடைக்குது. அதுக்கு வந்து யூ ஹேவ் டு சைனால மேனுஃபேக்சர் பண்ற மாஸ்க். That was good information. Dr. Jayant, I also heard that நம்ம ஊர்ல வந்து K95 எல்லாம் sometimes வந்து availability கொஞ்சம் கம்மியா இருக்கு. At the same time இங்கேயே கூட there's a lot of information going around saying that N95 வந்து you cannot wash it. Cloth mask wash பண்ற மாதிரி N95 mask வந்து wash பண்ணக்கூடாதுங்கிறது it's a very good information. People would have to follow that. Your next question, why Omicron is more infectious than the previous variants? உங்க கருத்து என்ன? ஸோ என் கருத்து வந்து கண்டிப்பாக இட்ஸ் மோர் இன்ஃபெக்ஷஸ். அண்ட் வாய் வந்து இட் இஸ் மெயின்லி பிகாஸ் அது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் எஃபெக்ட் பண்ணுறதுனால என்னோட அந்த மியூட்டேஷன்ஸ் அத்தனை மியூட்டேஷன்ஸ் கெயின் பண்ணியிருக்கு ஓமைக்ரான். அண்ட் அத்தனை வேஸ் ஆஃப் இவேடிங் த இம்யூனிட்டி ஃப்ரம் ப்ரீவியஸ் வேக்சினேஷன் அண்ட் ப்ரீவியஸ் கோவிட் இன்ஃபெக்ஷன். அது இட் ஃபவுண்ட் த வே டு பிகம் த மோஸ்ட் டிரான்ஸ்மிசிபிள் பிட்வீன் பீப்புள். அதனால தான் அவ்வளோ சீக்கிரமாக இட் இஸ் ஸ்ப்ரெடிங். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லைடை காட்டினீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லைட், அதுல வந்து ஒரு சம்மரி இருக்கு எப்படி ஒரிஜினல் ஆல்பா வேரியன்ட் டெல்டா அண்ட் ஓமைக்ரான் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் 7 times as more infectious compared to the first COVID infection. So mainly it has gained the different ways, different mutations to affect the upper respiratory tract. Very good, thank you. இங்கே வந்து we have a good criteria for admissions in hospitals. அவுட் பேஷண்ட் எந்த லெவலில் ட்ரீட் பண்ணுறோம், எந்த லெவலில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோங்கிறது we have a good guidelines இருக்கு. பட் நம்ம ஊர் வந்து இப்போ வந்து there was more things going on saying ஒமிக்ரான் வந்துச்சுன்னா வீட்டிலே ஹோம் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நிறைய வருது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒமிக்ரான் வந்துருச்சுன்னா வீட்டில் எப்படி மானிட்டர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம். ஸோ ஓமைக்ரான் வந்துச்சுன்னா நிறைய பேர் நீங்கள் வேக்சின் போட்டிருக்கீங்க, பூஸ்டர் போட்டிருக்கீங்க, அந்த பட்சத்தில் வந்து உங்களுக்கு மைல்டா இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ த மெயின் திங்ஸ் டு மானிட்டர் அட் ஹோம் வந்து உங்கள் சிம்டம்ஸும் உங்கள் ஆக்சிஜன் சேச்சுரேஷனும். ஸோ சிம்டம்ஸ் வந்து காய்ச்சல், இருமல், மூச்சு முடியாமல் இருக்கிற சிம்டம்ஸ் அது வந்து நீங்கள் உங்களாவே மானிட்டர் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு பல்ஸ் ஆக்ஸாமீட்டரை வாங்கி வச்சுக்கிட்டா பெஸ்ட். ஹோப்ஃபுல்லி இந்த 2 வருஷத்துல யூ ஹவ் ஆல்ரெடி மேனேஜ் டு கெட் ஒன். இல்லைன்னா உங்கள் ஃபோனில் வந்து கொஞ்சம் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது O2 லெவலில் மெஷர் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த O2 லெவலில் ஒரு நாளைக்கு 2 தடவை மானிட்டர் பண்ணிக்கிட்டா பெஸ்ட். அண்ட் ஒரு 92%, அது வந்து 92% உங்களுக்கு ஒரு கட் ஆஃபாக வச்சுக்கோங்க. 92% குறைச்சலா இருந்தா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் இல்ல டாக்டரை போய் பார்க்கணும். மேபி உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படும், ஆக்சிஜன் தேவைப்படும். ஆனா மைல்டா வந்திருக்கு, உங்களுக்கு சோர் த்ரோட் மாதிரி வந்திருக்கு, மைல்ட் ஃபீவரா இருக்குன்னா நீங்க வீட்லயே மானிட்டர் பண்ணி as long as உங்க O2 லெவல் வந்து 92%க்கு மேல இருந்துச்சுன்னா you can have treatment at home. இதோட அடிஷ்னல் திங்ஸ் வந்து உங்களால சாப்பிட முடியல, adequate amount of fluid குடிக்க முடியல, இல்ல ஃபீவர் வந்து ரொம்ப ஹையா 101 degrees 3 நாளைக்கு பெர்சிஸ்டண்டா இருக்குன்னா நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருக்கலாம். பட் மெயின்லி உங்க கூடியபட்சம் நீங்க ஹோம்லயே ட்ரீட் பண்ணிக்கலாம். வெரி குட், தேங்க்யூ. நீங்க ஸ்லைட்ல காமிச்சிருக்க மாதிரி Omicron spreads very fast, 7 times rather than the other compared to the other variants. But வந்து நோய் வந்து சீரியஸா இல்லை, ரொம்ப லைஃப் த்ரெட்னிங்கா இல்லை
ரொம்ப பேருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அது எப்படி நீங்க ஹவு டு யூ திங்க் அபவுட் இட்? ஸோ ஸ்லைட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறேன். அண்ட் திஸ் கண்டிப்பாக ஓமைக்ரான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுது. ஆனால் அது சீரியஸாக இல்லை, கிரிட்டிக்கலாக இல்லை, பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் மைல்டாக வர்றதுங்கிறது தப்பு. டெய்லி நான் பார்க்குறது வந்து ரொம்ப சீரியஸ் வர பேஷண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்ஸ். எஸ், இவங்க கூடியபட்சம் அவங்களுக்கு வந்து வேக்சின் போடாதவங்க அண்ட் ஆர் பூஸ்டர் போடாதவங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப வென்டிலேட்டரில் இருக்கிற மாதிரி சிவியர் லங் இன்ஜுரி அண்ட் இன்ஃபெக்ஷன் வருது. சில பேர் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் குரூப்ஸில் இருக்கவங்க இல்லை இம்யூனோ சப்ரெஸ்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ் வேக்சின் போட்டாலும் பூஸ்டர் போட்டாலும் அவங்களுக்கும் சிவியராக வருது. ஸோ இப்போ ஏன் நம்மளுக்கு வந்து மைல்டா தெரியறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் லைக் இங்க யூஎஸ்ல வந்து ஒரு 60% 70% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடா இருக்காங்க. நிறைய ஊர்கள்ல இந்த மாதிரி ஹை வேக்சினேஷன் ரேட் இருக்கிற ஊர்கள்ல வந்து ஓமைக்ரான் மைல்டா தெரியுது. பட் இந்த வேக்சின் இல்லைன்னா அவங்களுக்கு சிவியரா தான் வருது. That's good. என்னோட geriatric population, as I said, more than 65 years old, people with heart diseases, diabetes, chronic kidney disease, avங்களுமே even though they got full vaccination and booster, I have got them into hospital for admission. So another severity irukku, but that was very well explained. Thank you. Home testing எப்ப பண்ணுவேன், அதே மாதிரி when to go to a doctor for checkup and testing? So that's a really good question. நீங்க home testing பத்தி கேக்குறீங்கன்னா hopefully it means that you have some antigen tests at home. So that's the first thing. உங்களுக்கு வந்து கொஞ்சம் antigen test வீட்ல வச்சுக்கிறது it's really a good idea. சில ஊர்கள்ல வந்து வீட்டுக்கே அனுப்புறாங்க, கவர்மெண்ட்டே அனுப்புறாங்க, that's great. இல்லைன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. And home test பண்றது வந்து main situations வந்து உங்களுக்கு for peace of mind and for additional knowledge. So let's say நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, some high risk event, travel பண்ணிருக்கீங்க, and then உங்க வீட்ல வந்து எல்டர்லி பர்சன் யாராச்சும் இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல ஹோம் டெஸ்ட் பண்றது இட்ஸ் ரியலி குட் ஐடியா. ஆனா யூ டோன்ட் வாண்ட் டு டு இட் டூ early. ஸோ ஒரு 3 நாள் 4 நாள் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா அது நெகட்டிவா வந்து ஓகே, அந்த 3 நாள் 4 நாள் நீங்க ஐசோலேட் பண்ணிட்டு அப்புறம் ஓகே நெகட்டிவா வந்துச்சு, இஃப் யூ ரியலி வாண்ட் அடிஷனல் செக்யூரிட்டி 4 நாளைக்கு அப்புறம் அடிஷனல் டே 5th day you do one more test, and then அந்த டைம்ல வந்து நெகட்டிவா வந்துச்சுன்னா you can be more confident, okay, COVID infection illa. So it's mainly in this situation for like peace of mind and additional knowledge. Home test பண்ணலாம். Additional situation என்ன சூழ்நிலையில் நீங்க ஹோம் டெஸ்ட் பண்ணலாம்னா, நீங்க கோவிட் வேக்சின் போட்டிருக்கீங்க, பூஸ்டர் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு சோர்ஸ் த்ரோட் மாதிரி வந்திருக்கு, ஃபீவர் இருக்கு, உங்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, மைல்டா வந்திருக்கும் போது day 3 day 4 நீங்க வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணலாம். So when to go to a doctor to get tested வந்து mainly இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப எல்லா ஊர்லேயுமே இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெட் டெஸ்ட். இங்கே யூஎஸ்ல அப்படிதான், இந்தியாலையும் கஷ்டமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இஃப் உங்களுக்கு வந்து சிவியராக வந்திருக்கு அப்படின்னா, நெஞ்சு வலிக்குது, மூச்சு விட முடியல, ரொம்ப ஹை ஃபீவராக இருக்கு, அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் தண்ணி குடிக்க முடியல, சாப்பிட முடியல, இந்த மாதிரி சிவியர் சிம்டம்ஸ் இருக்கு, வீட்டில் மேனேஜ் பண்ண முடியல, அந்த சூழ்நிலையில உங்கள் டாக்டரை போய் பாருங்க, அங்கே டெஸ்ட் பண்ணிக்கிங்க, மேபி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படும். That's good. Thank you. நீங்க சொன்ன மாதிரி there are a lot of websites from federal websites, state websites, even United States Post Office, they are all sending home kits now. அதனால யூஎஸ்ல வந்து you can go into the respective places, get yourself registered. They're sending you up to 4 kits நினைக்கிறேன் per month அனுப்புறாங்க. So whoever people who are listening, they can go to their respective sites in the state or federal and or even USPS and get themselves home kits and have it ready. At this time, we're going to take a break, first break. I'm going to give this back to Dr. Palniyappan. He's going to introduce for the NPNI program. Thanks, Dr. Palniyappan. Thank you very much, Dr. Arun and Raghavan and all the panelists. Wonderful program. ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. So we will take a short break. ஒரு 10-15 நிமிஷம் பிரேக் தான். திரும்ப வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வந்துருவோம். ஓமைக்ரான் பத்தி பேசுறதுக்கு இது ஒரு 10-15 நிமிஷம். இந்த பிரேக்ல வந்து முக்கியமான ஒரு லான்ச்சிங் பண்ண போறோம், தொடக்கம். இது ஒரு இம்பார்ட்டன்டான மைல்ஸ்டோன். NPNA ஐ ப்ரோக்ராம்
என்பிஎன்ஏ கண் நோய் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம். இதுக்கு இந்த ப்ரோக்ராமை வந்து இன்னைக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் என்பிஎன்ஏ நகரத்தார் ஹெல்த் கிளப், உலக நகரத்தார் மருத்துவர் சங்கம் சார்பாகவும், என்ஹெச்சி நகரத்தார் ஆரோக்கிய மன்றம் சார்பாகவும், நகரத்தார் ஹெல்த் கிளப் அது சார்பாகவும் இந்த ப்ரோக்ராமை வந்து இன்னைக்கு லான்ச் பண்றதுல வந்து ஐம் வெரி ஹாப்பி, மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல வந்து ரொம்ப சிறப்பம்சம் என்னன்னா, இது வந்து என்பிஎன்ஏ ஐ ப்ரோக்ராம் அண்ட் அருள்விழி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஐ ப்ரோக்ராம் வந்து இதுல ஒரு சிறப்பம்சம் வந்து புகழ்பெற்ற அரவிந்த் கண் மருத்துவமனைகள், அது வந்து மதுரையில் ஆரம்பிச்சது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐ பிலீவ் 1976ல. அதிலிருந்து தே ஹவ் grown as a giant worldwide. It is a well established organization, well reputed organization. அவர்களுடன் இணைந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம நகரத்தாருக்கு மட்டுமல்ல, நான் நகரத்தாருக்கும், நம் பொதுமக்களுக்கும், செட்டிநாடு பகுதிகளில் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்பிஎன்ஏ வந்து பெருமுயற்சி எடுத்து இதை வந்து இந்த கொலாபரேஷனை வந்து வித் அரவிந்தோட நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து அதனோட இன்னைக்கு லான்ச் இது. இந்த என்பிஎன்ஏஸ் பர்சூட் டு பிரிவென்டபிள் பிளைண்ட்னஸ், பார்வை இழப்பு தடுப்பு. இதுல வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல அரவிந்த் மருத்துவமனையோட பங்களிப்பு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரிய பங்களிப்பு. அதுல வந்து ரொம்ப வருஷமா அங்க they have been doing a great job. பல கேம்ப்ஸ் போடுறாங்க, பல மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. பல மெடிக்கல் சென்டர்ஸ், ஐ மெடிக்கல் சென்டர்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு, திருப்பதியில கூட இருக்குது. ஸோ அது மாதிரி அவங்க வந்து they are doing a great job. They have collaboration with multiple world organizations and we are very fortunate to have a collaboration with them between NPNA and Aravind. நம்ம NPNA has been started launching with the heart-க்கு நம்ம பண்ணியிருக்கோம். நீடி ஹார்ட் ஃபவுண்டேஷனோட, கிட்னிக்கு வந்து டேங்கர்னு சொல்லி சென்னையில் இருக்காங்க, அவங்களோட பண்ணியிருக்கோம். ஜெனரல் மெடிக்கல் ஹெல்ப்புக்கும் பண்றதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கோம். இதனோட தொடர்ச்சியா இப்போ இந்த ஐ ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றோம். ஸோ இந்த 4 கிட்னி, ஹார்ட், ஐ, அப்புறம் ஜெனரல் மெடிக்கல் ஹெல்ப், இது 4 பில்லர்ஸ் மாதிரி நமக்கு இதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து லே டவுன் பண்ணிட்டோம்னா இதுல இருந்து நமக்கு வந்து we can start serving. ஆல்ரெடி ஹார்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், பைபாஸ் சர்ஜரிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து நம்ம இப்ப பண்றது வந்து ஐக்கு. ஸோ இந்த கொரோனானால நமக்கு வந்து கொஞ்சம் இந்த செயல்பாடுகள் நமக்கு சிரமமா இருந்தாலும், ஒன்ஸ் இந்த ஓமைக்ரான்லாம் கொஞ்சம் டவுன் ஆனோன்னா we are going to do a lot of camps and everything along with அரவிந்த். ஸோ இந்த தருணத்துல நம்மிடையே வந்து அரவிந்தோடைய சேர்மன் இன்னைக்கு வந்திருக்காங்க, டாக்டர் ரவீந்திரன் சொல்லிட்டு. அவங்கள வந்து குவிக்கா சொல்றேன். அவங்க வந்து he is a very well established veteran ophthalmology. He is an ophthalmologic surgeon, கண் அறுவை சிகிச்சை நிபுணர். he is based in மதுரை. அவங்க பேர் வந்து டாக்டர் ஆர்டி ரவீந்திரன். இவங்க வந்து தலைவர், சேர்மன் ஃபார் அரவிந்த் ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸுக்கு. இது வரைக்கும் அரவிந்த் ஓபன் பண்ணப்ப எல்லா இடத்துலயும் வந்து நான் லேர்ன்ட்டு அவங்க வந்து he has been the chief medical officer. இந்த அரவிந்த வந்து கட்டமைச்சு கொண்டு போனதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அவங்க இன்னைக்கு நம்மிடையே வந்திருக்காங்க. he is MS in ophthalmology, மதுரையில பேஸ்டா இருக்காங்க. அரவிந்த் ஆல்சோ ஹேஸ் போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் வச்சிருக்காங்க, MS மாஸ்டர் ஆஃப் ஆப்தாமிக் சர்ஜரி வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அவங்களோட வந்து டாக்டர் முத்துக்கருப்பன் இன்னைக்கு நம்மளுடைய இணைஞ்சிருக்காங்களான்னு தெரியல. டாக்டர் முத்துக்கருப்பன் வந்து he is one of the main person that who brought the alliance with அரவிந்த். முத்துக்கருப்பன்ங்கிறவங்க வந்து he is the director, research director for அரவிந்த். அவங்க பலவாங்குடியை சேர்ந்தவர்கள். அவர்கள் மூலமாக எனக்கு வந்து டாக்டர் ரவீந்திரனோட அறிமுகம் கிடைச்சது. இவங்க எல்லாத்துக்கிட்டையும் அறிமுகத்தை கொண்டு போனது விப்ரோ வீரப்பன்னு சொல்லிட்டு நம்ம பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க he gave the introduction. ஸோ இந்த தருணத்துல நான் வந்து இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்றதுல மிக்க சந்தோஷம். ஐ எம் அஃபிஷியலி லான்ச்சிங் திஸ் ப்ரோக்ராம், என்பிஎன்ஏ ஐ ப்ரோக்ராம் அண்ட் அருள்வெளி ஃபண்ட். ஸோ இதை லான்ச் பண்ணதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். I would like to welcome Dr. Ravindran, கண் மருத்துவ நிபுணர் from Madurai, chairman of Aravind Eye Hospitals. வணக்கம் டாக்டர். Please say a few words. Please say a few words. Okay. Good morning, sir. Can you hear me? Yes, நல்லா கேக்குது சொல்லுங்க. Okay. Good morning. I'm really happy to be part of today's deliberation about awareness about COVID. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா நிறைய ஒரு மிஸ்கன்செப்ஷன்லாம் இருக்கு கோவிட பத்தி. இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்க கொடுக்கறது இட்ஸ் ரியலி வெல்கம் மூவ். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து we were supposed to have the first eye camp. Mr. பழனியப்பன் வந்து சொன்னாங்க, இந்த association we have kind of got into understanding between
Nagarathar Physicians of North America, which is it's something we are really happy and proud about this association. Actually, we are supposed to have the first eye camp between NPNA and the Aravind at Rayavaram. So unfortunately, because of this third wave of COVID, I think we should say not a wave, it's like a tsunami. I mean, the number of people who have been affected in all our facilities is, we cannot keep account of it. Last 2 waves, we were able to keep account who's affected, who needs support. But today, the numbers are enormous, not only in Aravind, but in all eye care facilities, up to your situation now. And it seems to be in hospitals are all very close to spaces. And all of us are very happy to see all our staff courageous enough to come for work in spite of all the problems they see in the community. But the problem is they all get easily infected. So a large number of people are infected today. And that's the reason why we are not able to hold the eye camp today. And also the government proposed a lockdown. But I'm very happy to see all of you virtually today. Even though that meeting did not happen, this virtual meeting is a good way to connect and to launch the program. We have a strong association with the Nagarathar community. The hospital has got a strong association, especially Dr. V has been kind of supported all his community eye care work, which he started. The government in 1960 had been supported by the Nagarathar community for a very long time. And even after we started Aravind Hospital, there has been a tremendous support. And we are really happy to be associated with that community, which has done a yeoman work in banking, education, and also for support for healthcare all these years for the last centuries. And that, keeping with the tradition, I think the NPNA is also following it up. And we are really happy about having this association. Aravind, I think I just want to share. Aravind Hospital was started by Dr. G. Venkatasamy. His passion is to eliminate needless blindness. Not only in Tamil Nadu, but across the world. That was his aim. So, that was kind of a very spiritually motivated goal he had. And what he started with a small hospital in Madurai after his retirement with 11 beds. When he started the hospital, he was 58 years. And the our family members all stood by him because they really understood his passion. And he was also able to convince the family members to join the organization in the year 1976. Now we have close to about 115 locations. For 14 hospitals, about 7 tertiary care hospitals and 7 secondary care hospitals, 6 outpatient clinics in the community. And we also have about 100 plus primary eye care centers. Primary eye care center, now we have 2 technicians. They are able to examine the patient. And the center level, we have all the facilities like what we have in the main hospital for a doctor to see patient. And we are able to see the patient, document all the complaints, enter all of them into an electronic medical record. And they are also able to have some imaging devices to take a picture of the front of the eye and the back of the eye. And once that is done, they are able to connect with the doctor in the base hospital. And a telemedicine video conferencing facility, which we started in 2004. From that time, when there was no internet, we had put our own towers. For the initial 15 centers, we had put our own towers and we had created our own intranet, like a Wi-Fi coverage at that point of time. Now we use the existing, the government, the private internet network. And the doctor is able to see these patients and give the consultation. Doctors hold the prescription, whatever they give gets typed. The doctor types it and gets printed in the vision center. Today we have about 100 plus centers, and we see on Sundays even the numbers exceed 3,000 patients. So more patients on the hospital. So basically, in addition to this, we also do about 4,000 plus eye camps in the community. So, Dr. Venkatasamy goal, Aravind Eye Hospital goal,
how do we reach the people? How do we create access for the patients? How do we make it affordable? For example, we also have a center in Rayavaram. The way it came was we had a doctor by name Malini Veerapan. As an undergraduate student, she came to Aravind to do a project long time back, about 8-9 years back. When she did a project, then she saw this vision center, then she wanted to set up one in Rayavaram in a house. So we had set it up there, and it's also doing really well. So a good number of patients, 20-25 patients come, which means they pay only 20 rupees. By not coming to Aravind with another relative, they are saving about 400-500 rupees for each visit. So we estimate a large amount of money, crores of rupees is saved for the community, so that which can be spent to support the local economy. Otherwise, the vision centers are also good and the camps are also good. அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் இருக்கு. I mean, if you are able to have an association of philanthropic minded individuals to support the care. Another, there is the screening, diagnosing, finding a patient in the community is one step. But to make sure that we complete that cycle of care loop, we also need to get the patients to the hospital, treat them. And today, because of the technology, whatever we do, our costs are about 30 to 40% cheaper than what is prevailing in the market. But still, it is expensive for a person who lives in, even though we call them they are not below poverty line, it's not affordable for many people. So in the Samitra, I think a support that you are providing from NPNA, from the Nagartha physicians of North America, I mean, it will be very, very valuable for some sections of the community. I think it's very important. I think we look forward to work with all of you in this endeavor. At the same time, as we do this community work, we also do a lot of training. We take about 60 doctors, MBBS doctors every year for a residency program in all our hospitals. So that makes it Aravind probably the largest training organization in the country. Every year, 100 doctors after the MS in ophthalmology from various institutions also join for their fellowship. We have about 9 different fellowships. So they join. So every year, about 160 new young ophthalmologists join Aravind for training. And Mr. Palniappan also talked about Dr. Palniappan talked about Dr. Muthukarpan. He is the one who started our basic science research thing, and he has done enormous work. And we have about 25 people have done their PhD so far. And I mean, a lot of valuable things have happened, and in a way that some of the orphan diseases, like fungal corneal ulcer, which we see only in India, because of his work and his teamwork, we were able to change the way we treat the disease across the world. What we have done, the research have been adopted by the hospitals in NHS in America. Many people have adopted, and we will also break some of the myths associated with expensive medication. So a lot of work is also happening in that in the Dr. G. Venkatasamy Eye Research Foundation, which is headed by Dr. Muthukarpan. Now he is in the advisory capacity, but he is the one who laid all the foundations. We also have an organization called Oro Lab. The Oro Lab makes eye care products, IOLs, sutures or medicines which is needed to deliver eye care. And I'm happy to say that this organization, which is based in Madurai, supports the 15% of eye care delivered across the world. So even though Madurai, the hospital here, through the surgeries, we touch only less than 1% of the number of patients treated across the world, the Oro Lab product supports about 15% of the eye care across the world, especially in Africa, Southeast Asian countries, and also in Eastern European countries and South American countries. Some of the countries in South America, the government buy all their supplies from Madurai, from Oro Lab, all their intraocular lenses, the micro sutures, the pharmaceutical supplies needed for surgery, all goes from here. We also do hand holding of eye hospitals so that they can become self-supporting. So we have worked with nearly about 370 not-for-profit eye hospitals, which are
Typically, they depend on donation from other organizations to run their day-to-day activities, even salary, electricity, all that. So we have worked with them to show how Aravind model works. The Aravind model, we do each day we see about 16,000, 17,000 outpatients each day. And each day we do close to about 2,000 or 2,500 surgeries we do. So last year we have seen close to about 15 lakh outpatients and about close to about 530, 540,000 eye surgeries we performed. And half of that is all free for the patients. Those patients don't pay. Only half of them pay, other half don't pay or pay very nominal amount. And all that is done only by the money that is generated from the hospital. There is the donation we get is less than 1% across in Aravind. And we also work with these hospitals how they can make the transition. So I'm happy to say that nearly 98% of these hospitals are now self-supporting. They don't depend on outside support for their to do their work, which gives a lot of strength that they are able to pursue their vision. They are not dependent on somebody else to achieve their vision. So in that way, we also, because we share whatever our best practices, we bring them, we expose them for, they make a visit for 2-3 weeks, or we send our doctors to those hospitals to stay there, change the system, they stay there for 3 weeks or 4 weeks. But recently we have taken a similar hospital in Sitapur, Lucknow, UP. That hospital was founded before independence. And that hospital was a model for Aravind, to start. So that has got not only a base hospital, but 35 other hospitals it had. And now that hospital has become kind of a sick, and we have been supporting that hospital. We'll do that for 5 years, revive that and give it back to that management. So it is kind of a community work, and I'm happy to say that the impact of what we have done in few lines. So one when we started Aravind Hospital, the prevalence in Solvanga, the community blind, that was like 1.6% of the population on the blind. The recent survey showed that the prevalence is only 0.5% or less. So in that, a lot of work has happened by everybody, but Aravind contribution also has played a major role. I think this is, Kanpar romba mukkiyam. I don't have to say that. We get all the sensory input through through the ears, we listen, we taste, we smell. All the sensory input, 20% only goes from other roots. 80% of the input comes from the eyes. So for children, it's very important for the cognitive development. For adults to do their work. For the elderly people, they have to remain independent in that old age. Eye care is very important. So in that way, the support that comes from NPA is very, very appreciated, very much appreciated, and we look forward to work together in the coming years. Thanks everybody. Thanks the whole association for your support. Thank you. Thank you very much, Dr. Ravindran. Thanks for taking the time. We really appreciate. We're very happy to collaborate with Aravind Eye Hospital system, very reputable system. So we will do our best for the community. Thank you very much. Thank you. I think we have a research director, Dr. Muthukarpan Annan irukanga. He's from Palavangudi. Annan irukingla? Unmute பண்ணிக்கங்க. டாக்டர் முத்துக்கருப்பன் இருக்காங்களா? இருக்காங்க சார் இருக்காரு. அண்ணே வாங்க. டாக்டர் முத்துக்கருப்பன் அவங்ககிட்ட நான் லாஸ்டா பேசின வரைக்கும் he is a PhD. He also earned his PhD from US. அவங்க US ல இருந்திருக்காங்க. Several decades back இங்க வந்திருக்காங்க, இருந்திருக்காங்க. So he returned back. He has been the vice chancellor for திருச்சியில யூனிவர்சிட்டியில. அதுக்கப்புறம் he has been the research director with Aravind for many decades now. So ஐல கண்ணுல ஆராய்ச்சியில அரவிந்த்ல he has been serving for quite a while now. அவங்க வழியா டாக்டர் முத்துக்கருப்பன் அண்ணன் வழியா I got introduced to Dr. Ravindran. So that's how we brought the alignment. Vipro Veerappan from Bangalore, he introduced me to Muthukarpan Annan.
Dr. Muthukarpanan, please வாங்க, say a few words. வாங்க. Hello. கேக்குதுண்ணே. Dr. Paniappan, can you hear me? கேக்குது. Okay. Now, I will make a very brief presentation. I understand this is the first meeting to introduce the members of the Aravind Eye Hospital and NPNA, Nagarathar Physicians of North America International. And it's very nice that we have this kind of introduction and seeing each other. That's very important. Now, a month back, Dr. Paniappan, founder, president of NPNA, called me with the help of our common friend and asked me for the possibility of developing collaboration. And I have talked to Dr. Ravindran, the chairman of Aravind Eye Care System, and Dr. Tulasiraj, the executive director of LICO, and the whole discussion continued very quickly. Within a month, that this MOU has been signed and established. I should congratulate and thank Sunita, who is the coordinator at Aravind Eye Hospital. She is actually the one who will be entering the patients and so on. And similarly, for NPNA, Dr. Paniappan, treasurer of NPNA, is the nodal person. And these two nodal persons will be involved in taking the patients and following up the patients and giving the quotation, how much it costs, the treatment, and so on. And our founder chairman, Dr. V, often used to tell us that about the avoidable blindness. Very simply, he used to say that any patient for eye treatment has come to Aravind, he or she should not go back without treatment because he or she did not have enough money. So that's the beginning of the formation of the free hospital, and a large number of patients are treated free of cost in Aravind Eye Hospital. They exist next to next. The treatment in the free hospital is as good as in the paying hospital. That's the most important things. The quality is maintained the same in both free and paying hospital. And the continuation of this, the avoidable blindness, we also have the outreach program, and that is having the camp. The camp sponsor will take care of the surgery or cataract, and also he will provide the transport and the glasses and so on. In this way, the Aravind has the mission and vision of preventing the avoidable blindness. It is nice to see that the NPNA has also the complementary mission and vision, and that is why they have approached Aravind. Now we have started the collaboration in such a way the people who can't afford to have the treatment will be able to get the right kind of treatment at Aravind. Now we will have the first patient admitted soon, and in this context there is a need for the awareness. The target population should be given the proper awareness. They should know what is available, what can be done, where to go, and so on. All these details should be made available as much as possible to the target population. I would suggest that whether we can include our NPNA joint program in our website, in both websites of the NPNA and Aravind Eye Hospital. And in this way, that the beneficiary
will know that such a facility is available to get the treatment, which may cost as much as 20,500 rupees. And this is very important, I feel, the creating the awareness. Both Aravind and NPNA should take necessary action, whatever possible way, to create awareness of the target population. Now, Dr. Palniappan, that's very nice. What you called me about a month back is now on, and the program is ready, and you are going to suggest the first patient, and that will be our inauguration of this program. Thanks very much. Thank you, Anna. Thank you very much. Anna, I cannot explain by words. ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் உங்களை மாதிரி ஒரு PhD ரிசர்ச்சரோட பிளஸ்ஸிங்ஸோட இன்னைக்கு இதை லான்ச் பண்றதுக்கு வந்து ஒரு குடிப்பினை வேணும். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் launching of this. And also I'm very proud to have Dr. Ravindran. He has done lots of contribution. வெப்சைட்டை போய் பார்த்தேன், அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய சென்டர்ஸ்ல அரவிந்தில். ஸோ சேர்மன் ஆஃப் அரவிந்தையும் அவங்களும் வந்து இதை சிறப்பிச்சு கொடுத்து நல்லபடியாக இன்னைக்கு லான்ச் பண்ணி கொடுத்ததுல வந்து ஐம் வெரி ப்ரவுட் டு ஹேவ் போத் ஆஃப் யூ. உங்களோட தலைமையில் இன்னைக்கு வந்து பண்ணினதுல ஐம் வெரி ப்ரவுடு. இதில் வந்து நான் சொல்லிக்க விரும்புறது வந்து டாக்டர் அருண் வந்து he is our joint secretary of the organization. அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, இது மாதிரி வந்து அருள் வெளி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பழனியப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட முன்னெடுப்பு இது. அதுல இருந்து வந்து ஃபர்தரா வந்து as the president of the organization உங்கள்கிட்டையும் ரவீந்திரன் சார்ட்ட எல்லாம் பேசி அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து இன்னைக்கு இதை ஒரு ரியாலிட்டி ஆக்கியிருக்கோம். இது வந்து இன்னைக்கு நம்மளால வந்து ராயவரத்தில் திட்டமிட்டபடி ஓமைக்ரான்னால வந்து டெம்பரரியா வந்து ஒரு கேம்பை பண்ண முடியலைனாலும் இது பல கேம்ப் பண்றதுக்கான ஒரு முத்தாய்ப்பா தான் இதை எடுத்துக்கிறேன் நான். ஸோ திஸ் வில் பி அ வெரி குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் மல்டிபிள் நாட் ஓன்லி கேம்ப்ஸ். அண்ணன் சொன்ன மாதிரி வில் டூ லாட் ஆஃப் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நிறைய சேர்ந்து பண்ணணும்னு என்னோட விருப்பம். வி ஹேவ் டாக்டர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்டு. இப்போ இருக்கிறதுலேயே வந்து மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்தும் நமக்கு வந்து டாக்டர்ஸ் NPNல இருக்காங்க. So we will take further forward for more research or preventable blindness. நம்மளால என்ன செய்ய முடியுமோ, not only நகரத்தார்ஸ், நான் நகரத்தார் செட்டிநாடு ஏரியாவா இருக்கட்டும் இல்ல சிட்டிஸ்லயா இருக்கட்டும், whatever best we can do, we will definitely do. So that is where we are at. So officially the program வந்து இன்னைக்கு launch ஆயிருச்சு. So we have a committeeல வந்து we have Dr. Shanti Subramaniam from Johor Bahru, Singapore ஏரியால இருந்து. She is an ophthalmologist from Malaysia. அவங்களும் வந்து இதுல வந்து கமிட்டில இருக்காங்க. I spoke with Dr. Anu Veerappan. She is an optometrist. வீரப்பனனோட மக. அவங்க she is in Washington DC ஏரியால இருக்காங்க. She is happy to be a part of the committee. We also have other young doctors இருக்காங்க. நம்ம டாக்டர் அன்னமோட டாட்டர் she is ophthalmology பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. She is in residency. So we have a lot of people in our committee. So we can take it further forwards. So இதுல இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து NPN ஐ ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாக்டர் அருண், டாக்டர் மெய்யப்பன், டாக்டர் தில்லையாச்சி, நிறைய பேர் வந்து இதற்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு டொனேட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா டோனர்ஸுக்கும் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் சக்சஸ்ஃபுல்லி ஸ்டார்டிங் திஸ் NPN ஐ ப்ரோக்ராம் டு கொலாபரேட் வித் அரவிந்த். ஸோ வித் தேட் இதை நிறைவு செய்கிறோம், இந்த லான்ச் பகுதியை நிறைவு செய்கிறோம். நெக்ஸ்ட் டாக்டர் வீரப்பன் இருக்காங்களா? I'm not sure. வீரப்பன் from Bangalore. Very much. I want you to say a few words. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் வீரப்பன். இந்த லிங்க்குக்கு பூரா வீரப்பன் அவர்கள் வந்து he's the director of Nagarathar Health Club for Karnataka and Bangalore. Thank you for joining, and please say a couple of words before. Absolutely. I joined a bit late. Good evening and good morning, everyone. Thanks to Dr. Ravindran and Dr. Muthugarappan for accepting NPNA's request and making this program start. I am sure NPNA Arvind relationship will go a long way for the community in the country. Thank you all. And my thing is, Palniappan Chidambaram called me on September 21st of 2021 and asked me that, do you know anybody in Arvind, Madurai? Immediately, Dr. Muthugarappan came to my mind, so young. You all know that he is almost reaching his 90. But he is so active. We are all so blessed to have people like that in Nagarathar who have contributed in education. Now he is contributing in health.
So I immediately connected Palniyappan Chidambaram with Dr. Muthukarappan. All started on September 21st. Within like 3 to 4 months, I think we made this possible. I think my best wishes to this collaboration, and we are here to support this from India. And I thank all the NPNA people. It's a great initiative by all of you, the doctors of Nagarathar around the world. And anyway, I have a lot of doctors in my family too, and we will all be with you. And my best wishes to NPNA, and you are doing a great job. Keep doing. Thank you very much. Thank you. தேங்க்யூ வேற அண்ணே. வந்து எத்தனை கொரோனா வந்தாலும் நம்ம வந்து ஹியூமனிட்டிக்கு பண்ண போறது நம்ம டாக்டர்ஸா இருக்கட்டும் சரி, நம்ம ஹெல்த் கிளப்ல இருக்கட்டும் சரி, நம்மளோட முயற்சிக்கு வந்து எந்த கொரோனாவும் நம்மளை தடுக்க முடியாது. ஸோ கொரோனா பீரியட்லயும் வந்து நம்ம வந்து இந்த கொலாபரேஷனை வந்து we have brought through. So I would like to, நான் வந்து I was very particular to connect with Aravind because I have personally known that நம்ம யாரும் அதை வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. We know Aravind is a great system. So I was very particular and keen about having a collaboration with Arvind High Care Systems. And personally, and for the organization, I'm very happy to collaborate with them. As you mentioned, it will be a long-standing relationship. So let us move forward. So program kaduthu pogano, I can have a lot of people talk. Nariya per well wish pandringa. Nama Vice President Dr. Tillaya irukanga, and we have Dr. Lakshmanan who is the secretary here. Ellarum சேர்ந்து இது கூட்டு முயற்சி தான். இது வந்து தனிப்பட்ட முயற்சி கிடையாது. ஸோ வந்து எல்லாரும் இன்னைக்கு கலந்துக்கினதுலையும் இந்த ஐ ப்ரோக்ராமை லான்ச் பண்ணதுலையும் ரொம்ப சந்தோஷம். I would like to thank all. Let us move forward with the Omicron program. And Aravind team, you're welcome to stay for the remainder of the program. And if you have anything to do and you have to leave, it's okay. No problem. Again, personally, I would like to thank Dr. Ravindran and Dr. Muthukarappan and Namma Veerappannan. So everyone who was behind this successful launch, Ningala Chonna Mari, we will take it for a long term. அரவிந்தோட லாங் டேர்ம் பண்ணணுங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். எனிதிங் தட் ஐ கேன் டூ as the serving president, I'll be happy to do to keep this going long term. நம்ம ட்ரஸ்டீஸும் through NPNA, not only myself, Dr. Tillaya, நிறைய பேர் வந்து the trustees, they are very ready to take this over to serve not only Nagarathas, for our country, our beloved motherland. So thank you very much. Ellarum thank you Ravi. Thank you Ravi for initiating it. I didn't know that you were behind. Good to see you. Good to see you. Good to see you too. And very nice meeting you. And Muthukarappan, amazing. So we have a close to 90-year-old. So you are such a role model for us. And this is a great opportunity. I had the pleasure of talking with Dr. Ravindran initially when we were talking about Aravind Hospital and association and what to do. And he told us about the establishment. Yes, everybody knows about Aravind Hospital, but ipo vandu personally and Ravi was initiated. Ravi is my husband's cousin. So it's amazing that how the Anayuthas will come together. So we'll take this forward and do a great job. So we are all of your help, I'm sure we can do well. We are networking with a lot of people worldwide. So real quick vandu nama poradhukku munadi, I want Nagarathar Health Club Chairman Raghavan to say like a really quick 1 or 2 words, and followed by Dr. Lakshmanan 1 or 2 words, and we'll go to the Omicron program. நன்றி. இது வந்து ஒரு மிக சிறப்பான துவக்கம் சொல்லுவேன். அதாவது கண்ணுங்கிறது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான அதாவது நிறைய பேருக்கு வந்து அதனுடைய இது தெரியாது, அது இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பழமொழிகள் அதை பத்தி. ஸோ ஒரு சிறப்பான துவக்கம். இதுக்கு முதல் காரணமான எல்லாருக்கும் நகரத்தார் ஹெல்த் கிளப் சார்பாக மிக மிக நன்றி. இதன் மூலமாக நம்ம வந்து நகரத்தார் ஹெல்த் கிளப்புக்கு வந்து இதயம், அடுத்து கண்ணுக்கு வந்திருக்கோம், 3வது கிட்னிக்கும் போறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷத்துல வந்து அடுத்தடுத்த கட்டமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. முக்கியமா டாக்டர் லக்ஷ்மணன் அன்மியூட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ராகவன். டாக்டர் லக்ஷ்மணன் அன்மியூட் பண்ணிக்கங்க. டாக்டர் லக்ஷ்மணன் அன்மியூட் பண்ணிக்கங்க. நான் வந்து செக்ரட்டரி ஃபார் என்பிஎன்ஏ. ரொம்ப சந்தோஷம் இந்த கொலாபரேஷன் வித் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். ஸோ ஐ க்ரூ அப் இன் மதுரை. என்னோட வீடு வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு 2 பிளாக் தான். ஸோ அங்கே நான் ஹவுஸ் சர்ஜன் எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அங்கே அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில். வேர்ல்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ ரொம்ப சந்தோஷம், வெரி ஹாப்பி. ஸோ வி வாண்ட் டு டூ லாட் ஆஃப் ஒர்க் வித் Arvind Eye Hospital. Eye care is so important. Thank you.
Thank you very much. Thank you very much. So officially we have launched the program today, NPNA eye program. So our committee will collaborate along with Arvind, and we will continue to serve humanity. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பார்வையிழப்பு தடுப்புக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். Dr. Ravindran and Veerapannanan and Dr. Muthukarapananan, thank you all for participating from Arvind's side. Have a nice day. Over to Dr. Arun and Raghavan to continue with the Omicron program. Thank you everyone. யாரையும் நான் விட்டிருந்தாலும் எல்லாத்தையும் நினைச்சதா நினைச்சுங்க. Thank you all. Thank you. Thanks, Dr. Panniappan. First of all, thanks for the dignified guest we had, Dr. Ravindran, Chairman of Arvind Hospitals, Dr. Muthukarappan, esteemed Director of Research, and Dr. Veerapannan from Bangalore as a Joint Secretary for NPNA and also a moderator hosting the program today. I think it's a great opportunity for all of us here in NPNA. Thanks for the great MOU that we are associating NPNA with Arvind Hospitals today. I think it's definitely going to be a big help and benefit for people, not only in Chettinad area and also other areas to come by. Definitely, நீங்கெல்லாம் promise பண்ண மாதிரி we have many young physicians, budding physicians who might use your collaboration for the experts and research and working and volunteering opportunities, and also for treatment for patients. அந்த நோக்கத்துல தான் அந்த அருள்வழி நிதி blessing of vision fund ஆரம்பிச்சோம். இந்த ஒரு few monthsல we have had tremendous help from fellow EC members and also other NPNA members and NHC members. I think this fund will grow in a bigger way, and Panniappan சொன்ன மாதிரி we will coordinate with the committee, and I think it's நீங்க சொன்ன மாதிரி it's for the humanity, and whatever we can, a small drop in the ocean will definitely help. அவங்க டாக்டர் ரவீந்திரன் சொன்ன அந்த ஒரு statistic was very amazing. The prevalence of blindness was 1.6% இருந்தது வந்து இப்போ வந்து 0.5% சொல்றது வந்து it's a great news to hear, and the amazing amount of specialists that they do, and also about the Aero Lab devices being world over purchased. Great things that you guys are doing from Madurai. So it's a great thing to get associated with an organization like you. I think we are proud today that we are being organized and associated with you. Thank you all esteemed guests today. Thank you. So we will start with the program. I hope our panelists are still awake. We will start, continue with Dr. Jayanti. Dr. Jayanti, you can come on in. Hello. Arvind Eye Hospital பத்தி தெரிஞ்சுக்கிட்டது, it was really a great experience, and I'm excited for the collaboration. Thanks, Arjant. I hope. Thank you for being awake, and it's 11:30 in our area at 11:30 p.m. But still, thank you for coming back. That's good. So we will continue. The last question, நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி for home testing positive இருந்துச்சுன்னா என்ன பண்றது? So now, if the home testing is positive, is it better to get admitted? What self-treatment can be done? So that's a really good question. So home testing positive வந்துச்சுன்னா அது வந்து உங்க symptoms பொறுத்து whether you're able to get a treatment at home or நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். So main thing, நீங்க வந்து ஏற்கனவே வேக்சின் போட்டிருக்கீங்க இல்ல பூஸ்டர் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் ஆர் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மைல்டா வரும். ஹோப்ஃபுல்லி இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க, அதை வச்சு யூ செக் யுவர் ஆக்சிஜன் லெவல்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அது 92% குறைச்சலா போனா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். 92% மேல இருந்தா you can probably remain at home and get treatment. நீங்க என்ன பண்ணணும்னா வீட்ல வந்து உங்க symptoms மானிட்டர் பண்ணணும். And additional things that you can do is remain well hydrated, drinking at least like 2.5 liters of water a day. Make sure that you're eating a high protein diet. adana nama dietla வந்து கொஞ்சம் மீட்ஸ் அப்படின்னா அது, அண்ட் லென்டில்ஸ் அந்த மாதிரி பருப்பு சார்ந்த வகைகள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
அண்ட் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணுற ஒரு டெக்னிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அட் ஹோம். இதுக்கு பேர் வந்து ப்ரோனிங். இது வந்து ஆக்சிஜன் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணோம். நிறைய கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ப்ரோனிங் என்னன்னா முதுகில் படுக்காமல் வயிறில் படுக்கிறது. அண்ட் ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆக்சிஜன் லெவல் அப்பப்போ 90% போகுது, அவ்வளோ லோ ஆகல ஆனால் மாட்ரேட்டாக இருக்குன்னா ஒரு 2 தலாணியை வந்து சைடில் வச்சுக்கிட்டு நீங்கள் பெட்டில் வந்து வயிறில் படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முதுகில் படுக்காமல் அது வந்து அவங்க ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஹெல்ப்புக்கு யாராச்சும் இருந்தால் இஸ் பெஸ்ட். அவங்க வந்து அவங்களோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு N95 மாஸ்க் இல்லை KN95 மாஸ்கோட அவங்களும் போட்டுக்கணும், நீங்களும் போட்டுக்கணும். அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் ஹோம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ hydration, good diet, monitoring temperature and O2 level at home, and proning. Very good, Dr. This one thing I want to add it. நம்ம ஊர்ல வந்து எப்பவுமே ஏதாவது ஜுரம் வந்துருச்சு இதாயிருச்சுன்னா உடனே படுக்கையில படுத்துருவாங்க. திஸ் வைரஸ் பீயிங் ப்ரோ த்ரோம்போட்டிக் அதிகமா பிளட் கிளாட் பண்ற காம்ப்ளிகேஷன் நிறைய இங்க பார்த்துருக்கோம் இந்த பிளட் கிளாட். அதனால நான் வந்து என்னோட எல்லா பேஷண்ட்ஸ், கிளினிக் பேஷண்ட் சரி, ஹாஸ்பிட்டலையும் சரி அட்மிட் ஆன பேஷண்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஐ நெவர் டெல் தம் டு பி இன் பெட் ரெஸ்ட். ஐ டெல் தம் டு கோ அவுட் அண்ட் டூ ஆக்டிவிட்டி. If you are admitted in the hospital, walk around in the room, or if you are in a quarantine or isolated at home, please walk around, go up and down the staircases. It will help you with your maintaining your strength and overall muscle activity. Plus, it will also give you some expansion for the lung. And also you can watch your pulse ox on walking and activity. அதனால வந்து don't do any bed resting. நிறைய டாக்டர் ஜெயந்தி சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிட்டு ப்ளீஸ் பி ஆக்டிவ் அண்ட் டோன்ட் பி ஆன் பெட் ரெஸ்ட். Thanks for that information. That's really good advice. The next question would be if I had Omicron symptoms, how long the Omicron contagious, how long I should be looking for அந்த contagiousness போக்குறதுக்கு? ஸோ ஓமைக்ரான் வந்து மற்ற கோவிட் வேரியண்டோட ரொம்ப சீக்கிரமா வருது, ரொம்ப சீக்கிரமாகவும் போயிருது. ஸோ முந்தி வந்து முதல்ல கோவிட் ஆரம்பிச்ச போது 2 வீக்ஸ்ல குவாரண்டைன் இருக்கணும், அப்புறம் 10 டேஸ்னு சொன்னோம். டாக்டர் முத்தழகு ரொம்ப பிகினிங் ஆஃப் த டாக்லயே சொன்னாங்க. ஸோ ஓமைக்ரான் ஓட குவாரண்டைன் வந்து கண்டேஜியஸ் டைம் வந்து இஸ் அ லாட் லெஸ். ஒரு 5 நாள் இல்லைன்னா 7 நாள். இங்க யூஎஸ்ல வந்து 5 நாள் அப்படின்னு குறைச்சிட்டாங்க. பெஸ்ட் சிச்சுவேஷன் பர்ஃபெக்ட் வேர்ல்ட்ல என்னன்னா உங்க எக்ஸ்போஷருக்கு அப்புறம் 5 டேஸ் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இல்லை அண்ட் உங்களுக்கு யூ ஹேவ் ரிசோர்சஸ், யூ கேன் கெட் another antigen டெஸ்ட். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இன்னொரு ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணி இல்லை PCR டெஸ்ட் ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணி அது நெகட்டிவா வந்தா தென் 5 days இஸ் ப்ராபப்ளி எனஃப். ஆனால் 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்க இன்னொரு ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவா வந்தா ப்ராபப்ளி யூ நீட் டு ஐசோலேட் இன்னொரு 5 days. ஸோ ரொம்ப சீக்கிரமா வந்துருது, சீக்கிரமா போயிடுது, ப்ராபப்ளி 5 to 7 days. That's good. Thank you. ஒரு தடவை ஓமைக்ரான் வந்துச்சுன்னா am I going to be just done with COVID? முடிஞ்சிட போதா? அந்த எனக்கு இதை பத்தி இனிமே worry பண்ண வேண்டாமா? Yeah, I wish அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். பட் இந்த மாதிரி கோவிட் வேரியன்ட்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும், அப்படிதான் சீம் பண்ணுது. இந்த பேண்டமிக் அண்ட் எண்டமிக் ஆகும். ஹோப்ஃபுல்லி ஓமைக்ரான் வரது வந்து சில ஸ்டடீஸ்ல வந்து என்ன காட்டியிருக்குன்னா ஓமைக்ரான் வந்து டெல்டா இன்ஃபெக்ஷன் லெஸ் லைக்லி டு ஹேப்பன். ஆனா புதுசா வர வேரியன்ட்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஹோப்ஃபுல்லி ஓமைக்ரான் இன்ஃபெக்ஷன் வரது பிளஸ் வேக்சினேஷன் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கூட இம்யூனிட்டி கொடுக்கும். It's difficult to predict, but probably not. Omicron வரலாம், and further variants of infection வரலாம். Now futureல வர infections hopefully இவ்ளோ vaccination and infection வந்ததுனால milder இருக்கலாம். Thank you. One last question before I go to the next panelist. Is it a bad time to go for planned surgeries? இன்னொன்னு வந்து டென்டிஸ்ட்லாம் இப்ப பார்க்கலாமா இல்ல ஓமிக்ரான் செட்டில் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ஸோ இது வந்து 2 மெயின் திங்ஸ். ஒன்று வந்து நீங்க இருக்கிற இடத்துல உங்க கம்யூனிட்டியில என்ன கோவிட் லெவல் இருக்கு, அந்த சூழ்நிலை என்னவா இருக்குங்கிற பொறுத்து இருக்கு. அடுத்தது வந்து உங்க டாக்டரோட அட்வைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க நிறைய பேர் கோவிட் வந்திருக்கு, அதனால ஆல் த ரூட்டீன் திங்ஸ் எலெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இங்க யூஎஸ்ல நிறைய இடத்துல. ஸோ எலெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி ஸ்கெட்யூல்டு ப்ரொசீஜர்ஸ்
ரொம்ப கோவிட் ஹை இருக்கிற இடத்துல வந்து கேன்சர் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை கண்டிப்பாக தள்ளி போடுறது இஸ் பெட்டர். ஆனால் சில ப்ரொசீஜர்ஸ் உங்கள் டாக்டரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சில 1 மாதம் தள்ளி போடலாம், 2 மாதம் தள்ளி போடலாம், இட்ஸ் ஓகே. பட் பர்ஹாப்ஸ் சம் ஆஃப் தெம் நீட் டு பி டன் சூனர். அதனால அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து இப்போ பண்ணுறது இந்த சூழ்நிலையில் பண்ணலாம். இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல கோவிட் லெவல் அவ்வளோ ஹையாக இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். டென்டிஸ்ட் ப்ரொசீஜர் யூஸ்வலி ஒரு ருட்டீன் செக்அப், எவ்ரி 6 months செக்அப். ஸோ அதை வந்து ஒரு 2 மாதம் தள்ளி போடுறது ப்ராபப்ளி வில் பி ஓகே. Thank you. Yeah, நீங்க சொல்ற மாதிரி elective surgeries, especially my patients, knee replacements, hip replacements for arthritis, அதெல்லாம் we've been holding on until it gets a little bit safer time. But other நீங்க சொல்ற மாதிரி emergency surgeries we can't stop automatically. They got to be operated for those kind of things. Thank you for the information. And Mr. Raghavan, I'm back to you for discussion with Dr. Annam. Okay, thank you, Dr. Arun. Dr. Annam, வணக்கம். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிருந்தோம். நிறைய குழந்தைகள் பத்தின கேள்வி நிறைய இருக்கு. குழந்தைங்களுக்கும் இளம் குழந்தைகளுக்கும் அப்போ இப்ப புதுசா குழந்தை பெற்றுக்கிட்ட தாய்மார்களுக்கும் கோவிட் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமா டாக்டர்? கண்டிப்பா. மாசமா இருக்கிறதே வந்து கோவிடுக்கு ஒரு ரிஸ்க். ஸோ மாசமா இருக்கிறவங்களோ இல்ல இப்பதான் ரீசெண்டா குழந்தை பிறந்திருக்கு, அப்புறம் 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லாததால அவங்களுக்கு கோவிட் ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த மாதிரி மாசமா இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரத்த அழுத்தம், சக்கரை வியாதி அந்த மாதிரி இருந்ததுன்னா, இன்னும் உடல் பருமனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதுக்கும் ஐசியூல அட்மிட் ஆகுறதுக்கும் சான்ஸ் கூட. அந்த மாதிரி பிரெக்னன்சி எப்ப வரும்போது கொஞ்சம் நிறைய ப்ரீடேர்ம் பர்த்ன்னு சொல்லிட்டு குறை மாசத்துல பிறக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் நிறைய பாக்குறோம். ஓகே டாக்டர். வந்து அதாவது 5 வயசு கீழே உலகத்துல எங்கேயுமே இன்னும் வேக்சினேஷன் போடல இல்லையா? எந்த கண்ட்ரில இன்னும் போட ஆரம்பிக்கல. இன்னும் வரல. இவங்களுக்கு அப்ப என்ன மாதிரி பாதுகாப்பு இல்லை இம்யூனைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது இந்த குழந்தைங்களுக்கு இல்ல. அப்போ அவங்க ரொம்ப அதிகமான ரிஸ்க் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இப்ப வந்து வைரஸ் வந்து யாருக்கிட்ட போறது, அதனால வேக்சின் இல்லாதவங்களை பார்த்து நிறைய போயிட்டு இருக்கு. சோ குழந்தைங்க எப்பயும் குழந்தைங்க தான். அவங்கள வந்து ரொம்ப நீ இன்னொருத்தங்க பக்கத்துல போகாத, வாயை தொடாத அப்படின்லாம் ரொம்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியாது. சோ குழந்தைங்களுக்கு கை கழுவுறதுக்கு நல்லா சொல்லி கொடுங்க. 2 வயசுக்கு மேல இருந்தா மாஸ்க் போட்டு அனுப்புங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூல் கேக்குதோ இல்லையோ, கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றாங்களோ இல்லையோ, நம்ம நிம்மதிக்கும் குழந்தைங்களோட பாதுகாப்புக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட முடிஞ்சதுன்னா மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறது நல்லது. இப்ப யூஎஸ்ல இன்னும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால இன்னும் சில மாதங்கள்ல 6 மாசத்துல இருந்து 5 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு வேக்சின் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அவங்களுக்கு உள்ள டோஸ் வந்து பெரியவங்களுக்கு போடுற டோஸோட ரொம்ப கம்மியான டோஸ் வச்சுதான் இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர். ஆனா வேக்சினேஷன் இல்லாத ஒரு ரீசன், இம்யூனைசேஷன் கம்மியா, இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறது இன்னொரு ரீசன். அப்போ ஒமிக்ரான் வந்து மிகவும் பாதிக்கிற குரூப்னு எடுத்துக்கிட்டா குழந்தைங்கன்னு வச்சுக்கலாமா? அதனாலதான் குழந்தைங்களுக்கு இப்ப நிறைய அஃபெக்ட் ஆகி வருதோ? ஈஸியா பரவுறதால நம்மளுக்கு நிறைய குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்படி இருந்தும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற குழந்தைங்களோட பெர்சன்டேஜ் வந்து அதே அளவுல தான் இருக்கு. ஓகே. சோ அப்ப முன்னாடி இருந்த அதே அளவு தான் இருக்கு. பட் ஆனா நிறைய நம்ம பாதிக்கிறத கேள்விப்படுறோம். பட் ஆனா நிறைய குழந்தைங்க உங்களுக்கு வாந்தி வயித்தால இருக்கும்போது அவங்களால டீஹைட்ரேஷன் ஆகி அட்மிட் ஆகுறாங்க. இல்லைன்னா ரொம்ப அப்பர் ஏர்வேல வீக்கம் வருது அப்படின்னா அந்த ரீசனுக்காகவும் குழந்தைங்க அட்மிட் ஆகுறாங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பேச தெரியாது இல்லையா? ஸோ இந்த சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாம் சும்மா ஜென்ரலா அழுக போகுதுங்க. ஸோ அதை எப்படி நீங்க வந்து அழுதாலே பயமா கோவிட் நினைச்சுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது சிம்டம்ஸ் பாக்குறது மாதிரி ஏதாவது? குழந்தைங்களுக்கு காய்ச்சல், குழந்தைங்க வந்து எனக்கு ஸ்மெல் பண்ணி பெரியவங்க மாதிரி ஸ்மெல்லு, டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறது, தொண்டை வலி எல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சோ அவங்க எப்படி சாப்பிடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சின்ன குழந்தையா இருந்தா லைக் நல்லா அலர்ட்டா நல்லா சக் பண்ணணும்.
அவங்க சாப்பிட்றத வச்சு மெயினா சொல்லலாம். அப்புறம் நிறைய குழந்தைங்கள்ல வாந்தி பாக்குறோம். வாந்தி, வயித்தால, வயிற்று வலி எல்லாம் பாக்குறோம். ஸோ அது வந்து சும்மா வைரஸ் தான் நினைச்சுக்காம அதுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் கோவிட் டெஸ்ட் பண்ணி பாக்குறது நல்லது. ஓகே ஓகே. ஸோ ஆனா டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்தா ஒன்றும் ட்ரீட்மெண்ட்னு ஒன்றும் கிடையாது இல்லையா? நான் வந்து அவுட் பேஷண்ட் டாக்டர். இப்ப மெயினா வந்து குழந்தைங்க வந்து முக்காவாசி வீட்ல இருந்தே சரி பண்ணிடுறாங்க. ஏதோ கொஞ்சம் சதவீதம் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற மாதிரி வருது. நம்ம வந்து இந்த ஸ்ப்ரெட்டை தடுக்கிறதுக்கு அவங்கள வந்து கொஞ்சம் சிக்கானாலும் வீட்டுல வச்சிருக்கிறது நல்லது. இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நாள் தான் கொஞ்சம் இருமல் இருந்துச்சு, சரியா போயிடுச்சு, ஆனா ஸ்கூல்ல விட மாட்டேங்கிறாங்க, டெஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வேலைக்கு போறதும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் மிஸ் ஆகுறதும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பட் ஆனா நம்ம அதை ஸ்ப்ரெட்டை தடுக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறது தான் நல்லது. வீட்டுல இருக்கும்போது நான் நல்லா சத்தான உணவை கொடுங்க, நல்ல தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி தான் மெயினா அவங்க எப்படி மூச்சு விடுறாங்க அதை மானிட்டர் பண்ணிக்கணும். தேங்க்யூ டாக்டர். ஸோ இப்போ இந்த குழந்தைங்க இப்போ அஃபெக்ட் ஆன குழந்தைங்க கோவிட் பாசிட்டிவ் இல்லை சிம்டம்ஸ் மாதிரி இருக்க குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க நான் சொல்றது இன்ஃபென்ட்ஸ் வந்து தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கறது அதெல்லாம் வந்து எதையும் நிப்பாட்ட தேவையில்லை. அது இல்ல, தாய்ப்பால்ல வர்ற நன்மைகள் ரொம்ப அதிகம். இப்ப இருக்கிற ஆதாரத்தை வச்சு நம்ம சொல்லணும்னா இந்த வைரஸ் வந்து தாய்ப்பாலால குழந்தைக்கு போகுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கலாம். ஆனா தாய்ப்பால் கொடுக்கும்போது அம்மா வந்து ஒரு மாஸ்க், ப்ரிஃபரபிளி N95 மாஸ்கோ இல்ல அவங்க சர்ஜிக்கல் மாஸ்க் எது இருக்கோ அந்த மாஸ்க் போட்டுக்கணும். நல்லா குழந்தைய தூக்கி பால் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொடுத்ததுக்கு அப்புறமும் நல்லா கை கழுவணும். அதுதான் மெயினா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது குழந்தைக்கு கோவிட் இருந்தாலும் இதே தான், அம்மாவுக்கு கோவிட் இருந்தாலும் இதே இது ஃபாலோ பண்ணி தாய்ப்பால் கொடுக்கலாம். ஆமா, தாய்ப்பால் கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே. பேரு அதாவது மாசமா இருக்கிறவங்க வந்து வேக்சினேஷன் பண்ணிக்கிட்டா அது குழந்தைக்கும் சேர்த்துதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அது உண்மைதானே டாக்டர்? குழந்தையும் அது சேர்த்து பாதுகாக்குது. குழந்தைக்கும் அது பாதுகாப்பு கொடுக்க கூடும். இந்த அம்பிளிக்கல் கார்டு பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணதுல வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கு. சோ இன்னும் நம்மளுக்கு நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுது. ஆனா இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடும் தான் நினைக்கிறோம். சோ மாசமா இருக்கிறவங்க கண்டிப்பா தடுப்பூசி போட்டுக்கணும். அந்த டைம்ல அவங்களுக்கு பூஸ்டர் எலிஜிபிள் வந்தாலும் அவங்க அதை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் கூட கோவிட் வந்து ஸ்பெஷலி டெலிவரி டயத்துல கோவிட் வந்த ஒரு பெண்களுக்கு வந்து குறிப்பா எதுவும் சிறப்பான ட்ரீட்மெண்ட், தனிப்பட்ட முறையில ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கா, இல்ல பாதுகாப்பு ப்ரிகாஷன்ஸ் எதுவும்? இங்க ஹாஸ்பிட்டல்ல வரும்போது அவங்களுக்கு சிம்டம் இல்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் வர்றதுக்காகவே டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப நிறைய தாய்மார்கள் வந்து சிம்டமே இல்லாமே பாசிட்டிவா இருக்கிறாங்க. சோ அவங்கள குழந்தை பிறக்கும் போது இப்ப வந்து தாயையும் குழந்தையும் ஒரே ரூம்ல தான் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய ஹேண்டில் பண்ணாத டைம்ல குழந்தைய ஒரு 6 feet தள்ளி வச்சுக்கிறது நல்லது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த 5 நாளைக்கு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமும் சிம்டம் தாய்க்கு ஏதோ சிம்டம் இருந்துச்சு, அவங்களுக்கு மைல்டு சிம்டம் இருந்துச்சுன்னா அது ஃபீவர் எல்லாம் போனதுக்கு அப்புறமும் இன்னொரு 5 நாளைக்கு மாஸ்க் கண்டினியூ பண்றது. எப்பயுமே இந்த கை கழுவுறதெல்லாம் குழந்தைக்கு பார்த்து பண்ணிக்கணும். வீட்டுல லைக் குழந்தைய பார்க்க வர்றவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதெல்லாம் மெயினா கோவிட் டைம்ல ஃபாலோ பண்ணா நல்லது. ஸோ இது ஏற்கனவே வந்த கேள்விதான், திருப்பி வேற மாதிரி வந்திருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆஃப் சில்ட்ரன் இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் வேக்சினேஷன் இல்லாத ஒரே காரணம் மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய குழந்தைகள் இப்ப வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம் ஸ்டாட்டிஸ்டிக்கலி. ஸோ இதுக்கு வந்து வேக்சினேஷன் மட்டும்தான் காரணமா, இல்ல இந்த ஒமிக்ரான் வைரஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, ஒருத்தருக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகுது. அந்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து அந்த குழந்தை இன்னொரு 4 குழந்தைங்களோட விளையாண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பரவுது. சோ அந்த மாதிரி பரவுறதுனால இப்ப இன்னும் நிறைய குழந்தைங்க சிக்காகுறாங்க. சோ அப்படி இருந்தும் டெத் ரேட் வந்து குழந்தைங்கள்ல ரொம்ப கம்மிதான். ரொம்ப கம்மிதான். குழந்தைங்கள்ல ஏதாவது கோமார்பிட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த குழந்தை கேன்சர் ட்ரீட்மெண்ட்
இல்ல பிறக்கும் போதே ஹார்ட் ப்ராப்ளம், அன்கண்ட்ரோல்டா ஆஸ்மா இருந்துச்சு, அப்படிலாம் இருந்த குழந்தைங்க தான் முக்காவாசி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ அது விரைவில் வேக்சினேஷன் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன், குழந்தைங்க 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கும். ஓகே டாக்டர், நீ அடுத்து டாக்டர் முத்தழகு கிட்ட போவோம், அப்புறம் திருப்பி உங்ககிட்ட வர கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. பேக் டு டாக்டர் அருண். Okay, actually we were supposed to have this break and then have the Arvind program, but நம்ம அதுல கொஞ்சம் சொன்னனால இப்போ வந்து my first person is actually going to be Dr. Arnam again. We are not giving a break for Dr. Arnam today. I'm sorry about that. So I'm going to continue a few more questions, Dr. Arnam. உங்களுக்கு Omicron வந்து இது வந்து நம்ம ஊர்ல இருந்து வந்த ஒருத்தனோட கேள்வி. ஒமைக்ரான் வந்து அந்த அளவுக்கு டெத் இல்ல, ரொம்ப சீரியஸ் இல்லைங்கிறீங்களே, அதனால நான் வந்து இஸ் இட் சேஃப் ஃபார் மீ டு அட்டெண்ட் ஆல் மை டெம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மேரேஜஸ் ஆன ஒரு கேள்வி வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ ஆமா, நீங்க வேக்சின் போட்டிருந்தீங்க, உங்களுக்கு எதுவும் கோமார்பிட் கண்டிஷன் எதுவும் இல்லை அப்படி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா போகணும். அப்படின்னா நீங்க போற இடம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேக்சின் போட்டிருக்காங்களா அப்படின்னு. ஸோ முக்கியமா போறதுக்கு மாஸ்க போட்டுக்கிட்டு உங்களால முடிஞ்ச வரைக்கும் சோசியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி போறது நல்லது. இன்டோர்ல நடக்கிற ஈவெண்ட்டோட அவுட்டோர்ல வெளி காத்தோட்டமா வெளியில இருக்கிற ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணா அதுல கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. தேங்க்யூ. இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலி காட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஆஃப் டாக்டர் பழனியப்பன். டாக்டர் பழனியப்பன் வந்து இங்கேருந்து ராயவரம் என்பிஎன்ஏ கிளினிக் வந்து ஹி டஸ் டெலிவிசிட்ஸ், டெலிமெடிசன் பண்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் அங்கே வந்தவங்க வந்து டாக்டர் எனக்கு வந்து இது வந்து கோவிட் மாதிரி தான் இருக்கு, அதனால நான் ஹோம் ஐசோலேஷன் பண்ணிக்கிறேன், ஓடிசி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், என்னை மட்டும் டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு நிறைய பேர் சொல்றாங்கன்ட்டு டாக்டர் பழனியப்பன் சேயிங் தி அதர் டே. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்லுங்க. அப்படிதான் இப்ப நிறைய பேர் இது வந்து எனக்கு வந்திருக்கிறது வந்து அலர்ஜி தான், என்ன எப்பயும் வர்ற தலைவலி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்மளை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணா நம்மளை குவாரண்டைன்ல வச்சிருவாங்க அப்படின்லாம் நினைக்கிறது இருக்கு. ஸோ எல்லாமே கோவிட் மட்டும் கிடையாது, மற்ற வியாதியும் இப்ப இருக்கு. அதனால நீங்க சிக்கானா சீக்கிரம் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. சில நேரம் ஃபர்ஸ்ட் ஆன்டிஜென் டெஸ்ட்ல வந்து தெரியாது, அப்படி இருக்கும்போது தொடர்ந்து வீட்டுல இருந்துட்டு திரும்ப 2 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப சப்போஸ் சீக்கிரம் வந்துட்டு அது ஒன்றும் பண்ணாம போயிடுச்சுன்னா நல்லது. அப்படி இல்ல 2 நாள்ல உங்களுக்கு ஆக்சிஜன் குழந்தைங்களுக்கும் மூச்சு விடுறது ரொம்ப திணறல் வருது, இல்ல பெரியவங்களுக்கு ஆக்சிஜன் குறையுது அப்படிங்கும்போது அந்த டைம்ல போய் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் டிலே ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டா. ஐ நோ இப்போ நிறைய வேக்சின்ஸ் இருக்கு வேர்ல்ட் ஓவர். கிட்ஸுக்கு ஸ்பெஷலி விச் வேக்சின் இஸ் பெட்டர் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? எந்த வேக்சின் உங்க கண்ட்ரில கிட்ஸுக்கு அப்ரூவ்டா இருக்கோ எல்லா வேக்சினுமே கோவிட தடுக்கிறதுக்கு, ஹாஸ்பிட்டலைசேஷனை குறைக்கிறதுக்கு, சீரியஸ் இன்ஃபெக்ஷன், டெத்து அதை குறைக்கிறதுக்கு எல்லா வேக்சினுமே அந்த வேலையை செய்யுது. ஸோ உங்க கண்ட்ரில எது அப்ரூவ்டா இருக்கோ அதை உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க. இங்க யூஎஸ்ல வந்து ஃபைசர் வேக்சின் தான் 5 வயசுல இருந்து 16 வயசுல உள்ள குழந்தைங்களுக்கு அப்ரூவ்டா இருக்கு. இப்போ 16 வயசுக்கு மேல மடானான்னு ஒரு வேக்சின் இருக்கு. Yeah, that's right. Actually நீங்க earlier சொன்ன மாதிரி less than 5 years வந்து இப்ப சீக்கிரமா வேக்சின் வரப்போகுது அப்படின்ட்டு NIH ல இருந்து டாக்டர் ஃபாச்சி was telling the other day. Most likely it's going to be released, but FDA எப்போ அப்ரூவ் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு less than 5 yearsக்கு வந்து வரும் அப்படிங்கிற வந்து டாக்டர் ஃபாச்சி was telling the other day. But thanks for sharing that information. Next question என்ன, what are the side effects of booster vaccine? Is it safe generally? ஒரு பூஸ்டர் போட்டா இப்ப எவ்வளவு நாள் ப்ரொடெக்ஷன் இருக்கு? ஜெனரலா பூஸ்டர் சேஃப். ஸோ உங்க வந்து இப்ப குளிர்ச்சினா போகும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயர் போட்டுட்டு போற மாதிரி தான் இது. ஸோ எல்லாரும் பூஸ்டர் எலிஜிபிள். குழந்தைங்களும் 12 வயசுக்கு மேல 5 மாசத்துக்கு அப்புறம் பிரைமரி டோஸ் போட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். முக்காவாசி இந்த செகண்ட் டோஸும் பூஸ்டர் டோஸ்க்கும் சைடு எஃபெக்ட் ஒரே மாதிரி தான் பாக்குறோம்.
இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல கை தூக்க முடியல, கை வலி, வீக்கம், அந்த மாதிரி. அப்புறம் ஒரு நாளைக்கு காய்ச்சல், உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கிறது. இந்த மாதிரி தான் மெயினா காமன் சைடு எஃபெக்ட் வந்து இதுதான் பாக்குறோம். தேங்க்யூ. இன்னொரு கொஸ்டின் அகெயின், ஃபேமிலியல் கொஸ்டின் இது. கிட்ஸ் வந்து நாட் கெட்டிங் வேக்சின், எஸ்பெஷலி ஃபார் லெஸ் தேன் 5-year-old கிட்ஸ். அதனால வந்து இஸ் இட் பெட்டர் நாட் டு ஹேவ் தம் க்ளோசர் வித் கிராண்ட் பேரண்ட்ஸோட? நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்ப வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வேக்சின் வந்திருக்கு. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வேக்சின் போட்டிருந்தாங்கன்னா நல்லது. பூஸ்டர் அவங்க எலிஜிபிளா இருந்தா பூஸ்டரும் போட்டிருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப வீக் இம்யூன் சிஸ்டம் இல்லாம இருந்தா நிச்சயமா குழந்தைங்க சிக்கா இருக்கக்கூடாது. ஸோ குழந்தைங்க சிக்கா இருந்தா அவங்க பக்கத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா அவங்க நிச்சயமா கிராண்ட் பேரண்ட்ஸ் சிக்கானாங்கன்னா அவங்க எவ்வளவு தூரம் அவங்களுக்கு அது மைல்டா இருக்குமாங்கிறது நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ குழந்தைங்க சிக்கா இல்லாம இருந்து கொஞ்சம் நல்ல காத்தோட்டமான இடத்துல இது பண்ணா நல்லது. ஸோ இல்ல இன்னும் ஸ்கூலுக்கு போடுற குழந்தைங்களா இருந்தா அவங்களோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தி வீட்டுல இருக்க குழந்தைங்களை விட. ஸோ இப்ப கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்க போறாங்கன்னா அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி கொஞ்சம் வீட்டுல இருந்துட்டு, முடிஞ்சதுன்னா இல்லைன்னா டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ணலாம். முடியும் போது மாஸ்க்கும் போட்டுக்கிறதும் நல்லது. நீங்க சொல்றது ஈவன் பெரியவங்களுக்குமே அதே பொருத்தம் வரும். ஏன்னா அடல்ட்ஸுமே சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஊர்ல வயசானவங்களை பார்க்கறதோ இல்ல நர்சிங் ஹோம்ல பீப்புள் பார்க்கறதோ அவாய்ட் பண்றது பெட்டர் தானே? still at high risk for getting it from thing. அவங்க தானே they are the people are really in the hospital nowadays with the sick people. Very good. Thanks, Dr. Annam. I will get to Mr. Raghavan to tell Dr. Jayanti. Thank you, Dr. Back to Dr. Jayanti. Hope you're still awake. Almost 12. Okay. Booster. இதை பத்தி பேசணும் கொஞ்சம். இனிமே அடிக்கடி பூஸ்டர் போட வேண்டி வருமா டாக்டர்? Are we going to have like a periodic boosters? It seems அது வந்து லைக்லியா தான் இருக்கும். ஐ திங்க் இப்ப ஓமைக்ரானுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வேக்சின் தயாரிப்புல இருக்கு. ஃபைசரும் மொடர்னாவும் they are working on a vaccine. அது வந்து மேபி இன்னும் ஒரு 2-3 monthsல வரலாம். அண்ட் தென் அது ரிசர்ச் ஸ்டடி இருக்கும். புது வேரியன்ட் வரும்போது it's likely that we will need to take a booster. Maybe வருஷம் ஃப்ளூ வேக்சினோட சேர்த்து கோவிட் பூஸ்டர் போடுற மாதிரி வரலாம். இந்த COVID-19 வந்து பேண்டமிக்ல இருந்து எண்டமிக் போகும்போது நம்மளுக்கு மைல்டா வரலாம். and something we take as a injection every year. Thank you. So இது ஜெனரலா வந்து I mean it's very the first and foremost symptom is breathing, right? I mean breathing. So what do we immediately do? I mean how do we realize and எதுவுமே இல்லாம காய்ச்சல் எதுவுமே இல்லாம திடீர்னு மூச்சோட சிரமமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? How do we react? உடனே போய் டெஸ்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போகணுமா இல்ல is there anything else we can do at home? ஸோ இந்த சூழ்நிலையில கோவிட் இவ்வளோ ஹையா இருக்கும்போது ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வந்தா ஓகே யூ கேன் பி வரிட் வித் கோவிட் இன்ஃபெக்ஷனா. ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி சடனா வந்தா அது வந்து ரொம்ப ஆன்சைட்டி ப்ரொவோக்கிங் திங். அதுக்கு யூஸ்வலி ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். டாக்டரை ப்ராபப்ளி பார்க்கணும். டாக்டரோட கொஞ்சம் கான்டாக்ட் எடுத்துக்கணும். நீங்க இந்த மீன் டைம் டாக்டர் இப்போ பார்க்கறது கஷ்டமா இருக்கலாம். இந்த பல்ஸ் ஆக்ஸாமீட்டரை வச்சு இல்லை ஃபோனை வச்சு உங்க O2 லெவலை மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் திங்ஸ் உங்க ப்ரீதிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூ கேன் டூ. ஸோ சிட்டிங் அப் லைக் படுத்திருக்காம உட்காந்துருக்கிறது, டேக்கிங் டீப் பிரெத், ஸ்லோவிங் டவுன் த பிரெத், அண்ட் நான் முந்தி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ப்ரோனிங். ஸோ நீங்க படுக்கும்போது முதுகுல படுக்காம வயிறுல படுத்து யூஸ்வலி இந்த பில்லோஸ் டு ஹெல்ப் யூ. ஆனா இந்த மூச்சு விட கஷ்டமா இருக்கிறது ரியலி மோர் ஆஃப் சீரியஸ் சிம்டம். ஸோ மேபி உங்களுக்கு நிமோனியா இருக்கலாம். மேபி அது ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கு. சில பேருக்கு எஸ்பெஷலி இந்த பிகினிங் ஆஃப் கோவிட்ல முதல்ல வரும்போது ரொம்ப சிவியரான ஸ்டேஜ்ல தான் அவங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரும். அதனால அந்த O2 லெவல் எடுத்து அது வந்து 92% குறைச்சலா இருந்தா அந்த சிச்சுவேஷனை நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். பொதுவா வந்து அன்வேக்சினேட்டட் ஒரு அண்டர் வேக்சினேட்டட் தான் சஃபரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு
ரொம்ப நம்பிக்கையான ஒரு கருத்தா பரவிட்டு வருது இப்போ. How in your experience how would you see that? Is it really true, like only unvaccinated are getting suffered because of COVID? ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஓவர்ஃப்ளோவிங் ஸ்டேஜாக இருக்குது. இது எல்லா ஊர்லேயும் அப்படி இருக்குது. ஏன்னா ஓமைக்ரான் வந்து அவ்வளோ இன்ஃபெக்ஷஸாக இருக்கிறதுனால, ஈவன் இஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் அவ்வளோ கூட இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஓவர்வெல்ம். ஸோ சஃபரிங் பீப்புள் வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தவங்க கண்டிப்பாக சஃபரிங், பட் கோவிட் இன்ஃபெக்ஷன் வராமல் மற்ற இல்னஸ் வரவங்களும் தே ஆர் சஃபரிங் இன் த ஹாஸ்பிட்டல். ஏன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் ரியலி ஹார்ட் டு கம் பை. நார்மல் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ வேக்சின் போடாதவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் சிவியராக வருது. ஆனால் வேக்சின் போட்டவங்க, பூஸ்டர் போட்டவங்க, ஃபார் வாட் எவர் ரீசன் அவங்களுக்கு high blood pressure, diabetes இருக்கு, இல்லை ஹார்ட் டிசீஸ், இம்யூனோசப்ரெஷன், கேன்சர், இந்த பேஷண்ட்ஸுக்கும் கோவிட் இன்ஃபெக்ஷன் சிவியராக வருது. சம்டைம்ஸ் கோவிட் வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கு, அதை சொல்ல முடியாது. சில பேருக்கு கோவிட் ரிலேட்டட் ஹார்ட் டிசீஸ் வருது, அந்த மாதிரி இட்ஸ் அன்பிரடிக்டபிள். சில பேருக்கு வந்து லாங் கோவிட் வருது, அதுவும் சொல்ல முடியாது. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் அவங்களுக்கு வந்து brain fog and cognitive deficits. So in the மாதிரி situation there are people be getting affected. So main thing vaccination, booster, social distancing, masking. The varama irukradhu dhaan best. Vanda we know different ways to manage it. Oh, thank you, doctor. So vaccinated people also can get affected and can be a transmitter, right? Yeah, definitely. So vaccinated people can transmit to others. இதுக்கு பேர் வந்து breakthrough infection. So டெல்டாவோட இந்த breakthrough infection வேக்சின் போட்டவங்களுக்கு வரது வந்து ஒரு 40% இருந்துச்சு. இப்போ இந்த ஓமைக்ரானோட இந்த breakthrough infection is very high. So உங்களுக்கு வந்து exposure இருந்தா you're almost inevitably going to get a COVID infection with Omicron, but maybe it will be mild. Okay. So because there is always, I mean, எல்லாரும் இப்போ பார்ட்டிஸ் எல்லாம் போறாங்க, கேதரிங். இப்போ நம்ம ஊர்லனா கல்யாணம் எல்லாத்துக்கும் போறாங்க. The assumption is if everybody is vaccinated, I'm safe, no need to worry அப்படிங்கிறது. But that's not correct, right? You can still get infected. You can still get infected. So பார்ட்டிக்கு போறதா இல்லையான்னு பொறுத்து வந்து மெயின்லி உங்க கம்யூனிட்டியில எவ்வளோ கோவிட் இருக்கு அண்ட் தென் உங்க இண்டிவிஜுவல் ரிஸ்க். ஸோ உங்க கம்யூனிட்டியில கோவிட் ரொம்ப ஹையா இருக்குன்னா ப்ராபப்ளி இந்த பார்ட்டி கல்யாணம் அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட். ஆனால் லெட்ஸ் சே அந்த கோவிட் லைக் ரொம்ப சீக்கிரமா வருது ஓமைக்ரான் அண்ட் தென் அது வந்து குறையிறதும் இட் கோஸ் ஆஃப் ஃபாஸ்ட். ஸோ மேபி ஒரு 2 weeks 1 monthல குறையிற ஸ்டேஜ்ல இட் மே பி ஓகே டு கோ டு அ பார்ட்டி மற்றவங்க எல்லாரும் வேக்சின் போட்டிருக்கிற சூழ்நிலையில. At the same time உங்க இண்டிவிஜுவல் ரிஸ்க், நீங்க வந்து ஒரு 30-40 வயசு வேக்சின் அண்ட் பூஸ்டர் போட்டிருக்கீங்க, அதனால உங்க சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆர் லோ, யூ ஆர் வில்லிங் டு டாலரேட் தட் ரிஸ்க்னா நீங்க போகலாம். பட் அதே மாதிரி உங்களுக்கு ஹை ரிஸ்கா இருந்தா ப்ராபப்ளி யூ நீட் டு அவாய்ட் ஃபார் ஃபர்தர் 1 or 2 months. So one last question for you, Dr. Jayanti. Booster, right? I mean, why we need booster and who we need, I mean, for who is there anything that there are a specific group of people definitely needs booster அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்ல everybody just go and take the booster அந்த மாதிரியா? ஏன்னா முதல்ல வரும்போது ஒரு வேக்சின் நாங்க, அப்புறம் 2 நாங்க, அப்புறம் திருப்பி பூஸ்டர். So how I mean உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல what do you think about it? It's like needed for everybody or is it for specific people? What would be your advice? Yeah, so இங்க யூஎஸ்லயும் மற்ற சில கண்ட்ரிலையும் பூஸ்டர் இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பூஸ்டர் வந்து ரெக்கமெண்டட். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா 2 டோஸ் வேக்சின் போட்டிருக்கிறவங்க வந்து மோர் லைக்லி டு கெட் கோவிட் நம்பர் 1 அண்ட் மோர் லைக்லி ஹாஸ்பிட்டலைசேஷன் ரெக்வயர் பண்றது. ஸோ ஒரு மாடரேட் இன்ஃபெக்ஷன். ஆனால் அதே பீப்புள் வந்து லெட்ஸ் சே அவங்களுக்கு ஒரு 50 வயசு, ஒரு மெடிக்கல் கண்டிஷன், ஹை பிளட் ப்ரெஷர், உடல் பருமனா இருக்கவங்க, அவங்க வந்து 3 டோஸ் போட்டிருந்தாங்கன்னா they are less likely to need hospitalization. So and it makes a little difference, and the little difference is enough to avoid severe illness. So everybody உங்களுக்கு எலிஜிபிளா இருந்தா, பூஸ்டர் எலிஜிபிளா இருந்தா போட்டுக்கிறது தான் பெஸ்ட். அது வந்து இந்த ஓமைக்ரான் கரண்ட் சர்ஜுக்கு ஹெல்ப் பண்ணும் until the additional Omicron booster or vaccine is available. And இதே மாதிரி வருஷக்கணக்கா maybe we will have to continue to take boosters and maybe it will become a routine type of vaccination for us. So அது ஒரு it seems like it will end, but it's not clear. Thank you, doctor. It was a very well
லாட் ஆஃப் கிளாரிட்டி. ஐ ஹோப் எல்லாருக்கும் ஐ மீன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இந்த வேக்சின் பூஸ்டர்ல எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ மிக்க நன்றி டாக்டர். பேக் டு டாக்டர் அருண். Thank you. My next session is with Dr. Muthalagu. Dr. Muthalagu, இப்போ வந்து Omicron infection protects against Delta variant. Is it true? Can you explain another or next question? ஸோ ஓமைக்ரான் வேரியன்ட் வந்தவங்களுக்கு டெல்டா வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா அந்த வைரஸ் வந்து மாறி மாறி உருமாறி வந்ததுல அந்த இம்யூனிட்டி நம்ம வந்து ஓமைக்ரானுக்கு நம்ம மவுண்ட் பண்ற இம்யூனிட்டி, அதாவது இன்ஃபெக்ஷன் வந்தவங்க ப்ரொடியூஸ் பண்ற ஆன்டிபாடிஸ், அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் தடுப்பு சக்தி வந்து டெல்டாவையும் தடுக்கக்கூடிய சக்தியா தான் இருக்கு. இப்ப இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஒரு விதத்துல ஓமைக்ரான் வந்த உடனே டெல்டா குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஓமைக்ரான் வந்தவங்களுக்குள்ளே அந்த எதிர்ப்பு சக்தி வந்து டெல்டாவையும் தடுக்குது. ஸோ அது வந்து உண்மைதான் ஓமைக்ரான் வந்தா. பட் நீங்க இதை மட்டும் நம்பி இருக்க முடியாது. ஏன்னா இந்த இம்யூனிட்டியும் இன்ஃபெக்ஷன்னால வர்ற இம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஸோ அந்த இமீடியட் டைம் ஃப்ரேம்ல டெல்டா வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. தேங்க்யூ. ஒருத்தங்களுக்கு எத்தனை தடவை கோவிட் வரலாம்? How many times someone can get COVID? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தரம் தான் வரணும், 2 தரம் தான் வரணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது தான். எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்க திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கலாம். இப்ப கேன்சர் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறனால அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, போகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனால நம்ம எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது அது யாருக்கு எவ்வளவு இருக்கும்னு நம்ம கிரகிச்சு சொல்ல முடியாது. ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு ஓமைக்ரான் வந்தவங்களுக்கும் திரும்பி ஆக்சுவலா ஓமைக்ரான் வந்தவங்களுக்கு திரும்பி அதே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். ஏன்னா அது ஹைலி இன்ஃபெக்ஷியஸா இருக்கிறனால. ஸோ ரீஇன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து தடுப்பூசி போட்டிருந்தாலும் வரலாம், இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வரலாம். நம்ம அதனால ப்ரொடெக்ஷனா கொஞ்சம் மாஸ்க், டிஸ்டன்சிங் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. அதனால இப்போ ரீசெண்டா அந்த சிவியர்லி இம்யூனோகாம்ப்ரமைஸ் பீப்புள் who cannot take vaccine அவங்களுக்கு வந்து the UV shield has been the new pre-exposure கொடுக்குறாங்க, ரைட்? ஆமா, இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த மெடிகேஷன் அவைலபிளா இருக்கு. யாரால எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியாதோ அவங்களுக்கு இந்த மருந்தை கொடுக்குறோம். அதாவது இது எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்து, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. அது வந்து இந்த கோவிட உள்ள வராம தடுக்குது. வேக்சின் போட்டவங்க நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ளவங்களுக்கு இது தேவையில்லை. இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ், எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய தன்மை குறைச்சலா இருக்கிறவங்களுக்கு இது வந்து உதவியா இருக்கு. தேங்க்யூ. This is late fall, winter time. அதனால this is usually a flu season. For the past couple of years அதை பத்தி நாங்க ரொம்ப worry பண்ணல. But one interesting question was, what is flurona? Do we need to worry? ஸோ ஃப்ளூவும் கொரோனாவும் ஒரே பர்சனுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஃப்ளூரோனாங்கிறாங்க. சில ஊர்கள்ல வந்து இப்ப அதுவும் மாசமா இருக்கிறவங்களுக்கு 2 வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இது வந்து ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கோஇன்சிடென்ஸ். அதாவது இதுவும் இருக்கிறவங்களுக்கு அதுவும் வருது. நமக்கு போன வருஷம்லாம் வந்து இது ரொம்ப வரல. ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாஸ்க், அந்த ப்ரிகாஷன்ஸ், சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அதுவே ஃப்ளூவுக்கும் ப்ரொடெக்டிவா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் வந்து எல்லாரும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லாததுனால கொரோனாவுக்கு வாய்ப்பும் கூட, ஃப்ளூவுக்கு வாய்ப்பும் கூட. அந்த வின்டர்ல இந்த ஊர்ல எல்லாம் வந்து ஃப்ளூ சீசன்ங்கிறனால தடுப்பூசி, ஃப்ளூவுக்கான தடுப்பூசி, கொரோனாவுக்கான தடுப்பூசி, மாஸ்க் இதெல்லாம் போட்டீங்கன்னா 2மே வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாகும். ஸோ அது கோஇன்சிடென்டல் தான். அதனால வந்து இதனால அது வந்துச்சு இல்ல அதனால இது வந்துச்சுங்கிறது கிடையாது. ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான். லாஸ்ட் 2021 winter seasonல வந்து the deaths due to flu was very very less compared to the previous years. Usually நம்ம US ல வந்து around 50,000 is death every year, but I think last year was really a low amount. That was the right information. Thank you. The next question is, what to do if we test positive even after the vaccination? So உங்களுக்கு டெஸ்ட் பாசிட்டிவ்னா இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதாவது நீங்க வேக்சின் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்தாலோ இல்ல நீங்க டெஸ்ட் எடுக்க போறப்ப பாசிட்டிவா வந்தாலோ அது இன்ஃபெக்ஷனால தான் வரும். வேக்சினால உங்களுக்கு டெஸ்ட் பாசிட்டிவா வராது. ஸோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ எதிர்ப்பு சக்தி பத்தாததுனால இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நீங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதேபடி பண்ணணும். Thank you. Can we mix and match booster vaccines?
ஸோ அது வந்து அலோவ் பண்றாங்க. ஏன்னா பல ரீசன்ஸுக்காக, ஒரு இடத்துல போட்டது அடுத்த இடத்துல கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல சேஃபா தான் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃபைசர் முதல்ல போட்டீங்க, மொடர்னா போடணும், இல்ல கோவிஷீல்டோ கோவேக்சினோ முதல்ல போட்டீங்க, மொடர்னா போடலாமா ஃபைசர் போடலாமா, நல்லா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். என்ன உங்களுக்கு வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சைடு எஃபெக்ட் ரொம்ப அதிகமா வந்தவங்க அதே வேக்சினே திருப்பி போட்டுக்கிறது பெட்டரு. பட் நல்லா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம், கிடைக்கிறத போடலாம். வேக்சின் போடாம இருக்கிறத விட போடுறது பெட்டர். தேங்க்யூ. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் உங்களோட இந்த ப்ரோக்ராம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் ஷேரிங் அன் இன்ஃபர்மேஷன். நம்ம ஊர்ல வந்து வேக்சின் போட்டுட்டு இங்கே வந்து 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, பேரண்ட்ஸ் இங்க வந்திருக்காங்க, அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு பூஸ்டர் போடலாமாங்கிறது நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஐ திங்க் வி டாக்ட் அபவுட் இட் லாஸ்ட் வீக். அவங்களுக்கு வந்து 6 months எனி WHO வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் 6 months கேப் இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்திருந்தவங்களுக்கு வந்து எய்தர் ஒன்லி ஃபைசர் வேக்சின் இஸ் இண்டிகேட்டட் ஃபார் பூஸ்டர் வேக்சின் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இட் அப் டு பீப்புள் ஹூ ஆர் லிசனிங். பேரண்ட்ஸ் வந்திருக்கவங்க வந்து யாராவது who needs a booster here, as far as they have got any recognized WHO vaccine in their countries, 6 months மேல ஆயிருச்சுன்னா they can go for booster vaccine with Pfizer. That's recommended here as per CDC recommendation. $1 million question, and that will be the last question, Dr. Muttalagu. Are we getting closer to the end of the pandemic? அதுதான் வந்து எல்லாருடைய ஹோப். ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு எவ்வளவு வேக்சின் முழு இதுவா உலகம் பூரா நம்ம போட்டோமோ அப்ப இந்த பேண்டமிக்க சீக்கிரமே ஒழிச்சிடலாம். அதுதான் ஹோப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஓமைக்ரான் வந்து ஓரளவு ரொம்ப அதிகமா பரவுனதுனால அதனாலயும் கொஞ்சம் இம்யூனிட்டி வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. வேக்சினும் இப்ப போக போக நிறைய பேர் போடுறதுனாலயும் கொஞ்சம் இம்யூனிட்டி வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த பேண்டமிக் கொஞ்சம் கொஞ்சமா போயிருங்கிறது தான் நம்பிக்கை. ஆனா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேக்சின் போட்டு ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணி மாஸ்க் போடுறோமோ அவ்வளவு சீக்கிரம் இதை அழிச்சிடலாம். அது பரவிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை. பரவுறதை நிறுத்திட்டோம்னா போயிடும். அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு we'll close all the questions. Just closing remarks from each panelist. டாக்டர் அண்ணம் ஏதாவது க்ளோசிங் ரிமார்க்ஸ் ஏதாவது இருக்கா? மெயினா வேக்சின் வந்த உடனே குழந்தைங்களுக்கு வேக்சின் போடுங்க. நாங்க நிறைய ஆபீஸ்ல பாக்குறதுமே பேரண்ட்ஸ் அவங்க வேக்சின் போட்டிருக்காங்க, ஆனா குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ வேக்சின் சேஃப் தான், ஸ்டடீஸ் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்றாங்க. அதோட குழந்தைங்களோட டோஸ் வந்து கம்மியான டோஸ் தான். அப்புறம் எனி மாஸ்க் இஸ் பெட்டர் தேன் நோ மாஸ்க். ஸோ மாஸ்க் நம்ம கிட்ட இருக்கிறதுல ஒரு முக்கியமான கருவி. அதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. சோஷியல் டிஸ்டன்சிங், கை கழுவுறது, அடிக்கடி கை கழுவுறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஒமிக்ரான் வேரியண்டோட ஸ்ப்ரெட்டை நம்ம குறைக்க முடியும். தேங்க்யூ. டாக்டர் ஜெயந்தி, உங்களோட க்ளோசிங் ரிமார்க்ஸ். டாக்டர் அனம் சொன்ன மாதிரி the main things அடல்ட்ஸுக்கும் நிறைய இடத்துல இப்போ எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஸோ பூஸ்டர் வந்து போட்டுக்கோங்க ப்ளீஸ். அது வந்து ரியலி ஹெல்ப்ஸ் அந்த சிவியர் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு. உங்க இடத்துல வந்து பூஸ்டர் எலிஜிபிள் ஆகி வரும்போது லைக் ஐ நோ இந்தியாவில் வந்து இப்போ சில பேருக்கு தான் எலிஜிபிள், பட் கூடிய சீக்கிரம் சப்ளை கூடும்போது அங்கேயும் பூஸ்டர் எலிஜிபிளாக வரும்போது நீங்க போய் போட்டுக்கோங்க. And any mask is better than no mask. And if you can get a N95 mask or a KN95 mask and indoor area இருக்கும்போது எஸ்பெஷலி இந்த ரொம்ப ரிஸ்கி என்வாயர்மெண்ட்ஸ்ல அந்த மாதிரி KN95 or N95 மாஸ்க் போட்டுக்கிட்டிங்கன்னா it will be better. and அந்த என்வாயர்மெண்ட்டை அவாய்ட் பண்ண முடியும்னா சோஷியல் டிஸ்டன்சிங், அது இட்ஸ் ஈவன் பெட்டர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜெயந்தி. டாக்டர் முத்தழகு, உங்களோட க்ளோசிங் ரிமார்க். ஸோ 2 விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒன்னு வந்து ஓமைக்ரான் மைல்டு வேரியன்ட்னு சொல்றோம். இன்னொரு ரீசன் வை நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்குதுன்னா நிறைய பேர் வேக்சினேஷன் போட்டதுனால. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓமைக்ரானே இப்ப முதல்ல வந்துருச்சுன்னா அதிகப்படியான ஹாஸ்பிட்டலைசேஷனும் டெத்தும் வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. டாக்டர் ஜெயந்தி முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல்ல பாக்குற பேஷண்ட்ஸ் முக்கால்வாசி வேக்சினேஷன் போடாதவங்க, இல்ல இந்த இம்யூனோசப்ரஸ்ட் அதாவது எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய தன்மை இல்லாதவங்க. ஸோ வேக்சினேஷன் ஹெல்ப் பண்ணுதுன்னு ப்ரூவ் ஆயிருக்கு இந்த ஓமைக்ரான் மூலமா. ஸோ தயவு செஞ்சு வேக்சின் போடுங்க. 2வது வந்து இந்த மாஸ்க் இதெல்லாம் வந்து இன்னொன்னு, நீங்க இந்த வேக்சின்னால சைடு எஃபெக்ட்னு வந்து பயப்படுறீங்க இல்லையா, மயோகார்டைட்டிஸ் வரலாம்,
இல்ல அந்த ரிஸ்க் எல்லாம். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு ரிஸ்க். ஸோ யாருக்கு அந்த ரிஸ்க், இப்போ ஆஸ்துமா இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்க, இவங்களுக்குலாம் வந்து ரிஸ்க் கூட இருக்கு மயோகார்டைட்டிஸ்னா, கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை விட அதிகப்படியான ரிஸ்க். ஸோ வேக்சின் தயவு செஞ்சு சைடு எஃபெக்ட்டுக்காக பயந்து போடாம இருக்காதீங்க. கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை விட உங்களுக்கு நிறைய ரிஸ்க். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மிஸ்டர் ராகவன், நீங்க as a moderator நீங்க என்ன ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்க உங்க ரிமார்க்ஸ்? நன்றி டாக்டர் அருண். 3 டாக்டர்ஸ் பேனலிஸ்ட்க்கும் மிக்க நன்றி. அதாவது உலகின் தலை சிறந்த மருத்துவ நிறுவனங்கள்ல பணிபுரிகிற டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னது வந்து எல்லாருக்கும், மக்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வேக்சினேஷன் பத்தி நிறைய தவறான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்கு. அதை உடைக்கிற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. குறிப்பா அதாவது வேக்சினேஷன் சைடு எஃபெக்டை விட கோவிட் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால வேக்சினேஷன் கண்டிப்பா எடுத்துக்கணும். இன்னொன்னு வந்து வேக்சினேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமா அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்தும் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இப்ப தெளிவான ரிசர்ச் எல்லாம் பண்ணி பக்காவா ஃபுல் அப்ரூவலே வந்துருச்சு FDA இருந்து அப்படிங்கிறதும் இன்னொரு கூடுதல் தகவல். ஸோ ரொம்ப நல்ல கருத்து பரிமாற்றம். மிக்க நன்றி எல்லா டாக்டர்ஸ்க்கும். நம்ம நேயர்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you, Dr. what I would try to add, I got one question. Please go ahead, Dr. Yeah. I mean, thanks for all the deliberation, very interesting and reinforcing points. என்ன ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, as eye doctor, following the last 2 waves, we had seen an increased number of vascular occlusions in the eye. So central retinal vein occlusion, artery occlusion. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஓமைக்ரான்லயும் வருமா இல்லையா? அது just wanted to know. Dr. Ravindran, it's a very, very good question. Actually, I was just speaking with a medical student today. We had some mention about COVID dose initially when COVID was there. I was just telling her when she was mentioning about somebody is having some kind of chilblains for the first time. Inge vandu ipo winter time vandu we get this peripheral cyanosis mari nare symptoms varum. Adanal vandu when she was mentioning that patient had a chilblain for last year and also this year, I was actually telling her it's a very great study if she can analyze if these people who are having this kind of peripheral cyanosis are the people who are really eligible or more at risk for thrombotic state, for those reasons, whether they would need any anticoagulation. Actually, the new recommendation here is anybody who is admitted in hospital admission who is less than 92% they are hypoxic with a reasonable high D-dimer levels, automatically we go in for anticoagulation, either subcutaneous therapeutic or IV heparin for their full hospitalization period. I think Dr. Jayanti also will agree with me in a hospital. So adanal neenga solradhu vandu as a geriatrician I haven't seen anything of eye symptoms, but I could definitely, we can open up for other experts to also join this. Yeah, so, COVID infection, there is certainly a lot more blood clots. Adu vandu stroke background, even in the beginning when the heart attack like STEMI increased risk irundhuchu, and kandipa DVT and PE idella romba high risk irukku, and there is a full reason to believe that you'll get these eye occlusions as well. In the guidelines vandu was a recent change, romba 2 varshama it has been going back and forth, full anticoagulation, prophylactic anticoagulation. So anybody with a moderate to severe illness vandu ipo we're using full anticoagulation. So specifically unga question Omicron versus Delta previous variants nu paatha enna the more hospitalization risk irukravungalukku andha mari prothrombosis risk irukravungalukku அதிகப்படியான வாய்ப்பு. So Omicron வந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன கொஞ்சம் மைல்டா வந்துட்டு போறவங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இந்த D-dimer அஃபெக்ட் ஆற அளவுக்கோ இல்ல பாடி சிவியரா அஃபெக்ட் ஆற அளவுக்கோ வாய்ப்பு கம்மியா இருக்கறனால மேபி நம்ம ஸ்ப்ரெட் பண்ற வேகத்துக்கு அந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷனே ரிஸ்க் தான். Okay, so we have to more go by the disease severity. So yeah my question Mutharagu is like
like you said, this Omicron has the same severity of thromboembolic events compared to the Delta variant one. Second thing is, yes, it is milder form and then comorbid conditions. This is the underlying pathology, the comorbidity that increases the risk for coagulation. Because I remember Dr. Egerpan telling you right at the get-go that they were seeing a lot of brain thrombosis. So they were seeing thrombotic events in the brain and strokes and everything. So is that, I guess we have to do more studies to be able to see and run all the thromboembolic profile on patients. If everybody has, anybody who has COVID, they do the panel, then we might have some statistics on that. But so in hematology wise, you guys have you seen more just from COVID? Oh my, that's one we are seeing. But என்னன்னா இப்ப எங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா they take precautions. அதனால கொஞ்சம் எஸ்கேப் பண்ணாங்க. பட் இந்த தரம் ஓமைக்ரான் வேரியன்ட் ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷியஸா இருக்கிறதுனால, அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாததுனால ஆக்சுவலா கூட வந்துருச்சு கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இந்த தரம். ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் உருவாக்க முடியல அண்ட் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வர்றதுனால வந்துருச்சு. பட் இப்ப தேங்க்ஃபுல்லி நமக்கு இப்ப கொஞ்சம் மெடிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஏர்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால டெத் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. Thromboembolic events as such, like are you seeing thromboembolic events வந்து is actually more recipient dependent, not only the infection. நம்ம உடம்பு என்ன பண்ணுதுங்கிறத பொறுத்து நம்ம உருவாக்குற எதிர்ப்பு சக்தி நமக்கே எதிரா வேலை செஞ்சுச்சுன்னா தான் அந்த thromboembolic events வர்றது. ஸோ அது வந்து மோர் டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட், அதாவது அவங்களுக்கு உள்ள ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து இப்போ அவங்க ஜெயந்தி சொன்ன மாதிரி we have the recommendation to give anticoagulation. So இன்ஃபெக்ஷன் வந்து எதிர்ப்பு சக்தியினால அது உருவாக்குதே தவிர இன்ஃபெக்ஷன் டைரக்டா த்ரோம்போஎம்பாலிசம் காஸ் பண்ணல. பட் மயோகார்டைட்டிஸ் இருக்கு, அது வந்து கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கே கொஞ்சம் பொதுவானதா இருக்கு. ஸோ ஓமைக்ரான்லயும் அந்த மயோகார்டைட்டிஸ் கொஞ்சம் பாக்குறோம் தான். Dr. Ravindran, did you get the answer for that? Yeah. Thanks. Siddhi Valachi. Somewhere we got the answer. I will also follow the answer for you, Dr. Ravindran. What is the rate of vascular occlusion and thrombosis in eye? I will try to see if I can get some information for you. Sure. Okay. Just want to give some remark on the closing side thing. See, right now, many in the hospitals are either unvaccinated or with pre-existing comorbidities. அதனால வந்து இப்போ lot of admissions increase ஆ இருக்கு. But definitely death and ICU admissions and intubations have definitely gone down a lot. We have come a long way over the 2 years with respect to treatment, and guidelines are there in year 2 in US. At the same time, I think as a whole panel we have reviewed the ICMR guidelines. India and guidelines has been come on from the Ministry of Health recent of Pathon. There's one point that people are thinking that everybody is going to get it. This COVID is going to hit everybody at some point of the time. I'm not sure how true that's going to be. That's what the experts are saying. Also, they are all sharing that this Omicron variant might lead to a herd immunity and turn COVID-19 to probably a benign endemic illness. And if that happens, most likely we are probably talking about a regular cold or a flu mari, or a sadharana chali illatna or a flu mari vandittu poirangra mari. Some people are thinking about it. Recent fourth doses has been given even in Israel, and they've already gone for the fourth doses. But அதுக்கு வந்து நிறைய opposition is facing up right now. அங்கங்கே bubbles வருது இங்க இப்ப. Many researchers are thinking that it's going to cause allergy. அதனால வந்து frequent immunization and boosters might not probably be the right thing in future. அப்படிங்கிற discussion இப்ப surface ஆகுது. We do not know how that's going to be soon. There's also a lot of research going on here right now. Universal COVID-19 vaccines along with flu and other virus vaccines. So usually we have a pretty good control for flu during the late fall and winter times. And I think probably there might be some combination with flu and COVID vaccines and things like that. Right now, as we speak, UK has lifted restrictions and Ireland are lifting restrictions.
EU is telling that we're not going to follow this anymore, crazy things abinte. So I think from economical standpoint and other fatigue from patients, fed up patients, I think a lot of things are changing right now. We do not know how this pandemic might go into an endemic. We are not sure. But at the same time, in the state New Jersey, we already have healthcare workers already got mandates for boosters by February 20th boosters mandate younger state. I hope other states are also getting similar mandates for healthcare workers. So it's kind of for and against information, many discrepancies. On one side, Dr. Annam Sonnamari, FDA is approving vaccinations for more than 12 years, but at the same time, WHO Dr. Swaminathan had argued that for more than 12 people age and group, is it really useful for boosters? Illa vendamangra question raised panniranga. So we are in the kind of crossroads at this time, with this continuing on one side with more variants, or how this is going to be, or at the same time this turn into an endemic or not, and also future vaccines and causing allergy and problems from the vaccination as such. So big question. I'm not sure how much we can go to answers for that at this point of time. Hopefully we might not need to have another COVID seminar from NPNA, but time alone will tell. Thank you all. Thank you, Arun. So நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். So it was a little bit lengthy, but we had some glitches with YouTube link. We had some glitches. Hopefully, it was fixed and many were able to see. இது இந்த ரெக்கார்டிங் யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். நம்ம என்பிஎன்ஏ வெப் டிவி லிங்க்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இதை வேர்ல்டு வைடும் நம்ம எல்லாருக்கும் இந்த ரெக்கார்டிங் அனுப்ப போறோம். ஸோ அதனால மிஸ் யாரும் பண்ணியிருந்தீங்கன்னா, லைவ் ப்ரோக்ராம்ல வர முடியலையே, இந்த லிங்க்னால வந்தக்கூடிய கிளிச்சில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வரி பண்ண தேவையில்லை. We will be sending it out globally. And so I would just want to take this time to thank everyone. We want to thank all the audience. Recorded version or live version வந்தவங்களுக்கு, நகரத்தார் டாக்டர்ஸ், அலைட் ஹெல்த் ரெசிடென்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் we want to thank NHC leadership and members, and more specifically our chief delegates today, Dr. Ravindran. I'm so happy that he stayed all the way to the program till the end, and he even participated in it. அவங்கள இது ஒரு சீஃப் டெலிகேட்டா வராம ஒரு சராசரி ஒரு டாக்டர்ஸா பார்ட்டிசிபெண்டா இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஐம் வெரி ஹாப்பி வித் தட். ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர்ல ஒரு ஆப்தமாலஜி ப்ரோக்ராம் ஒன்று இந்த மாதிரி போடணும் பிட்வீன் அரவிந்த் அண்ட் என்பிஎன்ஏ. ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி பப்ளிக், நாட் ஓன்லி நகரத்தார்ஸ், லைக் எனிபடி, லைக் எனிஒன். அந்த மாதிரி போடணும்னு என்னோட விருப்பம். ஸோ அதை ஒரு விண்ணப்பமாக ரவீந்திரன் அவர்களிடம் இதை வைக்கிறேன். So web admins Mr. Vairavan and web team இன்னைக்கு முத்து அவர்கள் சியாட்டில் இருந்து, இது உலகம் பூரா வெப் டீம் சியாட்டில் இருக்குது, பெங்களூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. So New Jersey, New York, from Madurai is fantastic. So it's really good. So all the panelists first. Panelist more specifically to the panelist Dr. Muttalagu from UMass, and she's a professor, stem cell transplant. So we have all top of the line physicians from Hope Clinic, Dr. Annapurni, from Houston, she's the pediatrician, and we have from Harvard University faculty, we had Dr. Jayanti Sethu. So we had all top of the line doctors talking, and it is a wonderful webinar. So கொஞ்சம் lengthy, but அதுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணீங்க. But hopefully this served the purpose. எல்லாருக்கும் இந்த சமயத்தில் இது தேவை. இதை டேக் ஹோம் மெசேஜ் எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி, வேக்சினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பூஸ்டர்ல இருந்து எத்தனை வேக்சின் வந்தாலும் போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா தட்ஸ் த ஒன்லி வே லைக் வி கேன் சர்வைவ்ங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையா நிறைவு செய்வோம். எல்லாருக்கும் நன்றி. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் எல்லாருக்கும் நன்றி. Thank you very much, Dr. Ravindran. Thank you to everyone. It was a wonderful program. Thank you, Dr. Muttalagu and Dr. Jayanti and Dr. Annapurni, and the moderators, Dr. Arun and Raghavan, and to the web team, Vairavan and
Muthu. Thank you all. Have a nice day. Have a good night. Thank you. Good night or Sir, have a good morning. we can stay back for a while. We'll just cut the நீங்க Yeah, live. மத்தவங்க எல்லாம் offline ஸ்டே பண்ணலாம். We can offline போயிருங்க. offline போலாம். Participants and panelists